Facebook. Okay. Zodina live. It's going live. Share. Okay. Okay. Post it. Right. சரின்னு நினைக்க. ஓகே. ஸோ சொல்லுங்கள், என்ன ஆக்கள் வந்துருக்கா ஒரு உங்களுடைய சவுண்ட் வருதான்னு பார்க்கணுமே, அதை தானே மெயினாக பார்க்கணும். சவுண்டை செக் பண்ணுறதே வேலையாக போய்த்தா. இந்த ஒரு ஆளுக்கு வந்து காட்டுது, நீங்களா இல்லை? ஓகே, இரைச்சல். ஓகே ஓகே. மக்களே வெல்கம். நாங்கள் கொஞ்சம் இதை பின்ன காய்க்கிறோம். இந்த என்ன, ஸோ இனி ஒவ்வொரு மாத கடைசிலையும் நம்மளோட வளமையான டெக் அண்ட் பியாண்ட் எபிசோட் நடக்கும். அதே மாதிரி மாதத்தில் நடுப்பகுதியில் முடிஞ்ச அளவுக்கு புது 3வது நபர்களை நாங்கள் அழைச்சி வந்து சில ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்டோ அல்லது வேறு துறைகளை சார்ந்தவர்களையோ நாங்கள் கொண்டு வந்து அதை பேசுகிற மாதிரி ஒரு சப்ஜெக்டை யோசித்தேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என்ன சொல்கிறேன், அதில் ஒரு இது உண்மையாக டெக் அண்ட் பியாண்ட் டெக்கோட மட்டுமே காய்ச்சிட்டு இருந்தால் அது அவ்வளோ எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்காதுங்கிற ஒரு இதால் இது செஞ்சேன். அது எக்ஸ்பர்டீஸாக இல்லை நம்ம ஒரு இன்னொரு துறையை பற்றி அறிஞ்சிக்க ஆர்வம் நினைக்க. ஆனால் இப்போ என்னென்னா, நாங்கள் இப்போ இதில் அந்த துறை சம்மந்தமாக மட்டுமே இதில் நாங்கள் கணிச்சிட்டு இருக்க போகிறதில்ல. அது ஒரு சப்ஜெக்டாக போகும். அது அதோட நாம் வேறு சப்ஜெக்ட் வளமையான இன்டர்வியூ கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணி சரியான ஸ்ட்ரிக்ட் ஃபார்மில் கெஸ்ட்டுகள் வர மாட்டாங்க. இங்கே அவங்களோட நிறைய அவங்களோட ஃபீல்டுக்கு அப்பாற்பட்ட பியாண்ட் விஷயங்களை பேசுகிறதுக்கு பேசுவாங்க. அதான் இந்த இதில் விஷயம். அந்த இதில் நம்மளோட இக்ரம் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்காரு. இவர் என்ன சொல்கிறார், ரேடியோகிராஃபராக இருக்கிறீங்க. தனியார் மருத்துவமனையில் சொல்லலாம். இக்ராம் வந்து ஒரு யங் செப். அடுத்தது அவர் இந்த சயின்ஸ், அடுத்தது மூவிஸ், இதுகளில் நம்மள மாதிரி ஒரு புத்தகங்கள் வாசிக்கிறதுல கடும் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இந்த நார்மலாக வர இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் பார்க்கல, அதில் கொஞ்சம் எப்பயுமே விலை இருக்கிற ஒரு ஆள். அதை கேட்பேன் நாம் ஏனென்றோடு இன்னும் இந்த காலத்தில் இப்படி ஒரு அது இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்கன்னு பேர் தான். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்க, அப்போ அதுலேயும் ஒரு இது ஒன்று இல்லை, பற்று இல்லாமல் நாங்களே வைப்புகளை உருவாக்கல. அது நாம ஓரஞ்சாரமாக இருந்துட்டு போவோங்கிற மாதிரி ஒரு அது இந்த ஜென்சியா. அதான் இவர் ஜென்சி ஜெனரேஷனுக்குள்ளானே வருவார். ஜென்சி தான் 90s கிட் இல்லை நீங்கள்? ஜென்சி 90s கிட் நாம தான். இப்போ 90s நாங்கள் வந்து மில்லேனியல்ஸ். நாங்கள் மில்லேனியல்ஸ் 85லேருந்து 95க்குள்ளே. 95லேருந்து 2005 ஜென்சி. இல்லை ஜென்சியா ஜென் எக்ஸ். அது ஜென்சி வர மாட்டார். ஜென்சி அது இப்போ 2005 2015 என்னைக்குன்னா ஜென் எக்ஸ். நாங்கள் ஜென் இது மில்லேனியல்ஸ் இல்லை கொஞ்சம். இவர் ஜென் எக்ஸ் இல்லை, நாம தான் ஜென் எக்ஸ். இவர் ஜென் ஒய். ஜென் எக்ஸ் தான் மில்லேனியல்ஸ். இவர் ஜென் ஒய், அடுத்த ஜென் ஜி. ஓகே, ஜென்ஜி தான் கடைசி ஆகிற ஆக்கள். இப்போ அவளுக்கெல்லாம் நிறைய இதுகள் அந்த தெரியாதுன்னா அது மோசம் இல்லை. நான் சொன்ன நம்மளோட காலங்களில் இருந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் அந்த நேற்று முதல் நாள் ஒரு ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணினேன். அதில் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் 30 வயசான ஆள்னா நீங்கள் ஓல்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜெக்டை கலைஞர் ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஷேர் பண்ணிக்கான். அவனுக்கு வந்த இமெயில் உண்டு.
அதில் ஒரு பொடியன் கேள்வி கேட்டியான் சார் இந்த இப்படி நான் லேட் 1900s வந்து ரிசர்ச் பேப்பரை நான் சைட் பண்ணலாமா இந்த ரிசர்ச் பேப்பரில் லேட் 1900s என்ன அதுக்கப்புறம் அவன் கீழே எழுதுறான் 1994 நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் பேப்பரை கண்டுபிடிச்சிருக்கேன் வந்து அதை நான் இந்தியாவில் சைட் பண்ணலாமா தெரியா எவ்வளோ வரைக்கும் நீங்கள் அந்த லிமிட் இருக்கு இந்த கேப்புக்குள்ளே சைட் பண்ணலாம் நான் கேட்கேன் 1994 அவன் நினைக்காம பெரிய ஒரு கிளாசிக் அந்த காலத்து மாதிரி ஆதிகால மக்கள் ஒரு இது இல்லாமல் இருந்த காலம். ஆனால் அது ஒரு விதத்தில் நியாயம் தான். ஏன்டா இப்போ நம்மளுக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு முதல்ல நம்ம எந்த இதை யோசிக்கிறேன் 1980 தான் நாம் யோசிக்கிறேன் 80ங்கிறத விட 70s அப்படி யோசிக்கிறேன் 20 வருஷம் மட்டும் பார்க்கக்கூடாது 20 வருஷம் மட்டும் பார்க்கல 70s 80s அப்போ வந்து நம்மளோட இப்போ என்ன தெரியுமா இப்போ 20 வருஷத்துக்கு முதல் 2005 இந்த 2004 ஸோ நம்ம இன்னும் நாம தான் அப்டேட் ஆக வேண்டி இருக்கி அதை பற்றி பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா உண்மையாக இந்த மசில்ஸுக்கு வந்து ஏஜ் இல்லையா மசில் நாம் நம்மளோட மைண்ட் செட்டில் மசில் ஏஜ் ஆகுதுன்னு வச்சுக்க வேண்டியதான். ஸோ as long as நாம் நம்மளோட மசில் இந்த இதில் இருக்கும் வரையும் அது சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தால் இருக்குமா. ஓகே அதான் இப்போ நீங்கள் எவ்வளோ சுகர் இன்டேக் எடுக்கிறீங்க அதில் பொறுத்து தான் உங்களோட மசில் பழுதாகும். மற்றபடி அது நல்லா தான் இருக்கும் போல. ஸோ அது இல்லாமல் விஜய் சித்து மாதிரி நிலத்தில் இருந்து லைவ் வச்சுங்க பரவாயில்ல போல. எப்படி விஜய் சித்து வந்தார் வந்து மொட்டை மாடி ஃபங்க்ஷன் ஒன்று செய்யுது அது நிலத்தில் இருந்துட்டு சும்மா அந்த சோடா அது மிக்சர் பாக்கெட் எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டு சாப்பாடு நீ ஸ்பான்சர் பண்ணாங்கடா இருந்தால் அது செய்யலாம். ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட்டு வருவோம். அப்போ இக்ராம் வந்து ரேடியோகிராஃபர் இருக்கிறதால ஐயோ என்னாச்சு இல்லை ஜஸ்ட் இதான் போயிட்டேன் லைவில் போயிட்டு இருக்கா இல்லை எனக்கு சொல்லுங்கள் மகளே. யூ கேன் டேக் இட். எஸ் டேக் இட். டோன்ட் கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா யூ கோ தேர். நம்ம மகள் வந்து இவரை படிச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கோ டேக் இட். கேர்ஃபுல். லைவ் ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டோன்ட் டச் இட். ஓகே இக்ராம் ஒரு சின்ன ஒரு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தான் ஃபஸ்ட்டு. அதுதான் நான் இப்போ கேட்கணும் நினைச்சேன். ஸோ உங்களோட என்ன வேலை ரேடியோகிராஃபர் என்ன சொல்கிறேன் என்னென்னா மெடிக்கல் ஸ்கேன் ஹாஸ்பிட்டலில் இப்போ நம்மளாக ரேடியேஷன் யூஸ் பண்ணி செய்கிற இல்லாட்டி சில நேரம் ரேடியேஷன் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ரே காமா ரேஸ் அதில் யூஸ் பண்ணி செய்கிற சில நேரம் பண்ணாமல் எம்ஆர்ஐ அந்த மாதிரி. அப்போ எக்ஸ்ரே சிடி அதோட ஃப்ளோரோஸ்கோப்பின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ரே நம்ம ஃபோட்டோ மாதிரி எடுப்போம். ஃப்ளோரோஸ்கோப்பின்றது வீடியோ மாதிரி எடுப்போம் எக்ஸ்ரே யூஸ் பண்ணி. இப்போ நாங்கள் கெத்லப்பில் செய்கிறதெல்லாம் இப்போ வீடியோ மாதிரி செய்கிறது தான். எக்ஸ்ரே யூஸ் பண்ணி தான் நான் ஃபோட்டோ இல்லை அது வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறது. அது நிறைய எம்ஆர்ஐ எடுக்கிறது. அப்புறம் நியூக்ளியம் இமேஜின்னு சொல்லி வேறு ஒரு ஸ்கேன் இருக்குது அந்த ஸ்கேன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கேனெல்லாம் எடுத்து பேஷண்ட்டு ஸ்கேன் எடுத்து ரேடியோலஜிஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்குற வேலை தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது நார்மலாக ஒரு ரேடியோகிராஃபர். இப்போ நீங்கள் அதை சொன்னீங்க. இப்போ எம்ஆர்ஐலாம் வந்துட்டு இந்த ஸ்கேன் இந்த ரேஸ் வந்து பாதிக்கிறது இல்லைண்டா. அப்போ என்ன இது இப்போ எக்ஸ்ரேலையும் நான் சொன்ன ஃப்ளோரோஸ்கோப்பி சிடியிலாம் நார்மலாக எக்ஸ்ரே தான் யூஸ் பண்ணுவோம். எம்ஆர்ஐயில் வந்துட்டு அது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு எடுக்கிற மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் தானே அது. அப்போ அது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே பேஷண்ட் கொண்டு வச்சுட்டு அது ஒரு வித்தியாசமான செட்டப். இதில் சும்மா இப்போ நார்மலாக எக்ஸ்ரே எடுக்கிற எப்படி ஆள் பேஷண்ட் எப்படி வச்சுட்டு எக்ஸ்ரே பீமை ஆள் கூப்பிட்டு பின்னால் ஒரு கேசட்டோ டிடெக்டர்னு வச்சு ஆள்லேருந்தே இவ்வளோ வாங்கலை இதாகுது பெனிட்ரேட் ஆகுதுங்கிறத பார்த்து ஒரு இமேஜ் வந்து வரும். எனக்கு இது வந்துட்டு ஃபுல்லாக எடுக்கிறது ஆள்ற மேக்னெட்டிக் இதை யூஸ் பண்ணி அது எம்ஆர்ஐ தான் கூடுதலாக எம்ஆர்ஐ ஃபிசிக்ஸை தான் கஷ்டம்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் படிக்கக்குள்ளேன்னா ஜென்ரலாகவே இருக்கிற டோக்கும் எம்ஆர்ஐ ஃபிசிக்ஸ் தான் விளங்கி கொள்றதுக்கு கஷ்டமானதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். நார்மலாக அதை எப்படி செய்வாங்கன்னு சொன்னால் ஆளை பெரிய மெக்னெட் ஒன்று இருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட் ஒன்று. அது கிட்டத்தட்ட இப்போ 1.5 டெஸ்லா 3 டெஸ்லா
சில நேரம் அது பவரை வந்துட்டு டெஸ்லாவில் நம்ம சொல்கிறோம். டெஸ்லாவில் சொல்லிட்டு பூமியில இதை விட கிட்டத்தட்ட 1,00,000 மடங்கு இது வந்துட்டு நான் நீங்கள் பூமியிட இது வந்துட்டு ஒரு 25 மைக்ரோ டெஸ்லா லைக்குமே 25லேருந்து 30க்குள்ள மைக்ரோ டெஸ்லா. ஆனால் பெரிய காந்தம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரெங்க். அப்போ இதில் வந்துட்டு 1.5 டெஸ்லான்னு சொன்னால் 2-3 டெஸ்லா. இப்போ அநேகமான இடங்களில் 3 டெஸ்லா தான் யூஸ் பண்ணுறாங்க நம்முடைய நாட்டிலே. அப்போ அவ்வளோ பவரான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போய் நம்ம பேஷண்ட்டை வைப்போம். பேஷண்ட்டை வச்சோன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் உடம்புல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாடா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு ஷேப்பில் ஒரு டிரெக்ஷனில் லைன் ஆகிருக்கு. ஓகே, மேக்னெட்டிக் அது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமே சின்ன ஒரு பார் மேக்னெட் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் வேலை செய்யும். அதே அது அந்த ஹைட்ரஜன் பொண்டுங்கிற அந்த இதாலே அது இருக்கப்படுது. ஹைட்ரஜன் அட்டமுக்குன்னு சொல்லி ஒரு மேக்னெட்டிசம் ஒன்று இருக்கு. ஓகே ரைட்டா. அது வந்துட்டு இப்போ நம்ம கொண்டு போய் வச்சதுனால இப்போ நார்மலாகவே நமக்கு இருக்காது. நார்மலாகவே இருக்கும். இந்த சப்ஜெக்டில் நம்ம ஸ்டூபிட் தான் அதனால கேட்குற கேள்வி. ஆனால் இப்போ என்னென்னா ஒருவேளை அதில் இருக்கிற எலக்ட்ரான் மேக்னெட்டிக் இருக்கப்படுதா இல்லை சும்மா நார்மலாகவே ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் இதில் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு ஹைட்ரஜன் உடம்புல எல்லாம் அடங்கிட்டு அதுவும் ஒரு ரீசன். ஓகே, அப்போ அதை கொண்டு போய் இதில் வச்சோன்னே நம்ம நார்மலாகவே இருக்கிற டைமில் மேக்னெட் இருக்கும் உடம்புல. ஆனால் அது சரியான புறக்கணிக்கிறதுக்க அளவு சின்னதாக இருக்கும். அடுத்தது வேறு சைடில் அலைன் ஆகிருக்கிறதுனால அது ஒரு நெட் மேக்னெட்டிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது நார்மலான லெவல். இப்போ கொண்டு போய் நாம் இதை கொண்டு போய் இதுக்குள்ளே வைக்கக்குள்ள பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கக்குள்ள அதோட டிரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்லாம் அது எங்கேருந்து ஃபயர் பண்ணுதோ அதுக்கு கிட்ட ஒரு டிரெக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த மேக்னெட்டுக்கு ஒரு டிரெக்ஷன் ஒன்று இருக்கு. அந்த டிரெக்ஷனில் உடம்புல இருக்கிறதுனால அலைன் ஆகிடும். ஓகே, அலைன் ஆனதுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எந்த ரீஜனுக்கு ஸ்கேன் பண்ண போகிறாங்களோ அதுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை கொடுப்பாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸுங்கிறது ஒரு இஎம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். அப்போ அதுக்கு எனர்ஜி இருக்கும். இந்த அட்டமெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எனர்ஜியை வாங்கி ஹைட்ரஜன் அட்டம்லாம் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அதை திரும்ப எடுத்துடுவாங்க. எடுத்தால் எனர்ஜியை எடுத்தது என்ன செய்யும், ஹைட்ரஜன் ஆட்டம் எக்ஸைட் ஆகி வேறு ஒரு டிரெக்ஷனுக்கு போனது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி பழைய அலைன்மெண்ட்டுக்கே வரும். அப்போ ரிலீஸ் பண்ணுற எனர்ஜியை வந்துட்டு இவங்க சிக்னல்ஸாக கேப்சர் பண்ணி தான் அந்த இமேஜ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ நார்மல் என்ன செய்யணும்னுச்சுன்னா நார்மல் செல்ஸுக்கும் அப்நார்மல் செல்ஸுக்கும் இடையில் அந்த சிக்னல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற ரேட் வந்து வித்தியாசமாகிக்கும். அதை வச்சு தான் அந்த இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ இவ்வளவு விஷயம் இவ்வளவு இது இருக்குது எம்ஆர்ஐ ஃபிசிக்ஸுக்குள்ள. இது ஷோர்ட்டாக சொன்னது. அப்போ சிடிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ரே நான் சொன்னேன் தானே, சும்மா பீம் அனுப்பி அங்கால ஒரு டிடெக்டரை வச்சு எடுக்காங்க. இதே எக்ஸ்ரேலான இப்போ நம்ம உடம்பு வந்து 3D என்ன, ஆனால் எக்ஸ்ரே வந்துட்டு 2D தான் இருக்கும். அப்போ அந்த ஓவல் எப்போலாமல் இருக்குது. இப்போ ஒன்று மறைக்கிறது. அப்போ அது நம்ம சரியா இங்கே அடுத்தது சில இதுகள் வந்துட்டு க்ரோஸ் செக்ஷனல் குறுக்கு ஓட்டா பார்க்கல தானே. அதுக்காக தான் டெவலப் பண்ணது சிடி. அப்போ எக்ஸ்ரேட ஒரு அட்வான்ஸ் தான் அது. அது சுற்றி டிரெக்ஷனில் எடுத்துகிட்டு ஸ்லைஸாக ப்ரொடியூஸ் பண்ணி இமேஜை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி தரும். ஓகே, ஸோ அப்போ அந்த மெஷினும் வந்து நான் இப்போ எம்ஆர்ஐ வந்து நான் எடுத்திருக்கேன். எனக்கு சிடி நான் கண்டிப்பேன். அப்போ அது எப்படி இருக்கும் அந்த மெஷின்? அது எம்ஆர்ஐ மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஆர்ஐ வந்துட்டு அந்த போர் வந்துட்டு பெருசாக இருக்கும். நீங்களே போய் படுக்கக்கூடிய அளவு மூளை ஃபுல்லாக போகக்கூடிய அளவு இருக்கும். இதில் சிடியோட போர் வந்துட்டு அதை விட கொஞ்சம் அகலம் கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும். அதே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே சின்னதாக அடிக்கிறதுக்கு ரீசன் இல்லை, நம்ம ஹோல் பாடி எம்ஆர்ஐன்னு சொல்லி ஃபுல்லாக உங்களை போட்டு ஃபுல்லாகவே எடுக்கலாம். சிடியில் சின்ன ஆகிற காரணம் டியூப் தானே. டியூப் வந்துட்டு தான் உங்களை சுற்றி ரொட்டேட் ஆகுது. அதை பெருசாக வச்சு வைக்கல. ஒவ்வொரு ரீஜன் தான் எடுக்கிறது. ஒவ்வொரு ரீஜனாக கட் பண்ணி தான் எடுக்கிறது. ரைட். இப்போ அது என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, இப்போ எம்ஆர்ஐ இது சிடிக்கு வந்துட்டு டியூப் ஒன்று தான் இருக்கும். டியூப் தான் உங்களுக்கு பிரெயின் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் பிரெயினை சுற்றி எடுக்கும். ஓகே, அப்போ அதே மாதிரி அதில் செட் பண்ணுவாங்க எந்த ரீஜன் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த ரீஜனில்
ரெஃபரன்ஸ் பாயிண்டில் போய் அந்த பீம் எங்கே இருந்து தொடங்கணும்னு சொல்லி ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் செட் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, இட் டசன்ட் மேட்டர். இப்போ நம்ம உடம்புட அரைவாசியை விட பெருசாக கொஞ்சம் டியூப் இருந்தால் நீங்கள் இப்படி அனுப்பலாம் அப்படி அனுப்பலாம், அப்படியா? இல்லை 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 இப்போ நீங்கள் தலைக்கு எடுக்கிறீங்கன்னா இப்படி அது எல்லாம் ஒரே தானே ஆலோசித்து சுத்த போகுது. இப்போ எந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது அதில் பாட்டு சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு என்னத்தை செய்யறேன்னு அதுக்கு தெரியாது. நாம தான் என்ன செய்ய டிசைட் பண்ணுவோம் எது அதுக்குள்ளே போயிட்டு வர போகுதுங்கிறத நாம இப்போ எந்த கல்வி என்னன்னா ஒரு முழு ஆள் அதுக்குள்ளே போகலாமா ஃபுல்லாக? ஓ இரண்டாவது இப்படி தானே, இதானே கொலோ தானே அதுக்குள்ளே போயிட்டு அதுதான் நான் கேட்குறேன். இப்போ அது இப்போ எம்ஆர்ஐ கூட சின்னதாக இருக்கும் கூட நான் நினச்சேன்னா இப்போ ஃபுல் இல்லை பொடியை போய் இந்த ஹோல் வந்துட்டு ஒரே அளவு தான் அடிக்கும். அப்போ அவர் வந்துட்டு நம்ம எந்த ரீஜன் எடுக்க போகிறோமோ அந்த ரீஜனு ஓகே ஹோல் பாடி எம்ஆர்ஐ தான் எடுப்பாங்க, ஹோல் பாடி சிடி அங்கே வந்து தனித்தனியாக தான் எடுப்பாங்க ரீஜனை. அப்படி எடுக்கிற குறைவு ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஃபுல்லாக எல்லா இடத்தையும் பிரச்சனை ஒரு ஆள் இருக்க மாட்டேன் அப்படி இருக்கா? அப்படி என்றால் ஃபுல் பாடி அது அந்த மாதிரி நான் கண்டதில்லை. எம்ஆர்ஐ கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம எடுத்ததில்லை. இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கிறதுக்கு எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு இப்போ நாங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணணுமாண்டா இல்லை. நாங்கள் சும்மா அந்த இப்போ எம்ஆர்ஐயில் என்னன்னு சொன்னால் இப்போ சிடிக்கு உங்களுக்கு சிடி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு படம் இல்லை 2 படம் ஃபில்மு சொல்லு அந்த தந்துடுவாங்க. எம்ஆர்ஐ எடுத்தால் ஒரு உங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்து தானே எனக்கு ஒரு இதான் வந்துச்சு எனக்கு பிரெயினு தானே இல்லை காலுக்கு அப்படின்னு சொன்னால் ஏசியெல்லாம் ஏன்னா அந்த டிஷ்யூ அப்போ எம்ஆர்ஐ எடுக்கக்குள்ள உங்களுக்கு 7-8 ஃபில்ம் வரும் வந்து தருவாங்க. என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீக்வன்ஸ்ன்னு சொன்னால் அந்த டைம் நான் சொன்னேன் அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்து திரும்ப வித்ரோ பண்ணுற டைம் அதில் வந்து சில அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள இமேஜ் வந்து வித்தியாசமான இமேஜ் இருக்கும். வித்தியாசமான டிசீஸ் கண்டிஷனுக்கு வித்தியாசமான சீக்வன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டாக்டர் டிசைட் பண்ணுவார் இது சரியான இதுக்கு தேவையான இமேஜ். இப்படி ஒரு ஆள் இப்போ பிரெயினில் வருது, பிரெயினில் நிறைய கண்டிஷன் இருக்கலாம், ஹெடேக் இருக்கலாம், டியூமர் இருக்கலாம், அதே மாதிரி காலையும் வேறு ஃப்ராக்சர் இருக்கலாம், உங்களுக்கு நடந்த மாதிரி ஏசியல் அசஸ்மெண்ட்டுக்கு வரலாம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸை ரேடியோலஜிஸ்ட் இது பண்ணுவார். அப்போ அவர் இதில் ப்ரிஸ்கிரைபில் எழுதி தருவார். எழுதி தந்தால் நாங்கள் சீக்வன்ஸை செலக்ட் பண்ணி போட்டு பெர்ஃபார்ம் ஸ்கேனை கொடுத்தா சரி அது எல்லாத்தையும் எடுக்கும். இருக்கிறதுலையா லேசி எம்ஆர்ஐ எடுக்கிறது எங்களுக்கு பேசிட்டுக்கு டைம் போகும். எனக்கு பெரிய கதையை நடந்துச்சு எம்ஆர்ஐ எடுத்து. அந்த சத்தத்துக்குள்ளேயும் நான் தூங்கிட்டேன்டாப்பா புரட்டு அடிச்சு. நார்மலாக பேஷண்ட் இத்தனை ஏன்னா அது ஒரு கொஞ்சம் யோசிச்சா அது சும்மா பார்த்தா ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்த உடனே ஒரு சந்தம் இல்லாத ஒரு சத்தம் மாதிரி தான் இருக்கி. அதுக்கு பிறகு பார்த்தா அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அது சீக்வன்ஸ் வந்த உடனே நம்ம என்ன செய்யும் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் ஒவ்வொரு சத்தம் இருக்கும். வித்தியாசமான அது எனக்கு இவ்வளோத்தையும் போயிட்டு நான் இப்படி அந்த மெஷினில் இப்படி கையை வச்சுட்டு அப்படியே இருந்தது தான் கர்புறங்குது அது காலை சுற்றி இப்போ இது எடுத்தீங்கன்னா உங்களை காலை சுற்றி ஒன்று போட்டிருப்பாங்களே. இல்லை அவர் காலை மூவ் பண்ண வேணான்னு சொன்னார். அந்த இது ஒன்று செட் பண்ணல. இல்லை காலை சுற்றி ஒரு கோயில் ஒன்று வைப்பாங்க. அது தெரியா நான் அந்த அளவுக்கு அவதானிக்கல. ஏதோ செஞ்சாங்க காலை வச்சு இல்லையாண்டெல்லாம் எனக்கு தெரியா. 2 காலையும் எடுத்து என்னைக்குண்ணா ஏன்னா இதுக்கு அவர் டெஸ்ட் பண்ணி நான் வந்துட்டு இது கிட்டத்தட்ட மிச்ச காலமாக நான் கிழிஞ்ச நிலையிலே இருக்கி. அதால் இந்த டிஸ்க் தேய்தாமன்னு ஒரு சொன்னார் மற்ற கால டிஸ்க் வந்து டாக்டர் பார்த்துட்டு. ஸோ அது என்ன தெரியா இன்னும் செய்யலை, அது செய்யணும் பார்ப்போம். அது அந்த சத்தத்துக்காக தான் ஹெட்ஃபோன் அதெல்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சத்தத்தை கேட்டால் அப்படி ஒருத்த நார்மலாக எல்லா இடமும் ஹெட்ஃபோன் கொடுப்பாங்க. இது மெஷின் பெரிய நல்ல புது மெஷின் சீமென்ஸில் மெஷின் ஒன்று தான் வச்சுருந்தாங்க. இதில் டேர்டன்ஸில் டேர்டன்ஸில் இருக்கிறது அது நான் போகல ஒரு க்ரீன் கலர் சர்க்கிள் உள்ளது. இப்போ மாற்றிருக்காங்களோ தெரியா நான் போகல. நான் நினைக்கிறேன் 2017 அந்த பீரியடில் போய் போனாங்க 17-18 பீரியடில். இது ஹெட்ஃபோன் கொடுக்குறது சில நேரம் சின்ன பிள்ளைகள் எம்ஆர்ஐ ரூம் வந்துட்டு நல்ல கிடைக்கும். இப்போ ஓப்பன் எம்ஆர்ஐ என்ற ஒரு ஓப்பன் எம்ஆர்ஐ வந்து மெஷின் ஒன்று வந்துருக்கேன். சில ஆட்களுக்கு வந்து அந்த உள்ளுக்கு போகிறதுக்கு பயமே கிளஸ்ட்ரோஃபோபியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஓப்பன் எம்ஆர்ஐ அப்போ அதே எல்லாருக்குமே வைக்கலாமே. காசு கூட அது செலவு கூட இது பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான செலவு கூட வரும்.
அடுத்தது எல்லா கண்டிஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணி அப்படி ஓ அதான் இப்போ சில இது இப்போ சில இடங்களில் விஆர் கொடுக்காங்கண்ணா இங்கே இல்லை ஓகே போட்டுட்டு போகணும் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணவே அவருக்கு தெரியா அவருக்கு ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி வேலை அவரை சுற்றி நடக்கும் அசையாமல் இருந்துட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் பவர்ஃபுல்லான ஹெட்செட் இருக்கணும், ஃபுல் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்செட் ஒன்று இருக்கணும், இல்லாட்டி வேலைக்காது. இல்லை நான் நினைக்கிறேன் அது எம்ஆர்ஐயோடைய அது மெஷினோடைய வருது இருக்கும் மேபி வரும். ஆனால் அது ஈஸி. ஏன்னா இப்போ நாய்ஸ் கேன்சலிங்கில் உள்ள பிரச்சனை என்னன்னா இப்போ டெக்னாலஜிக்கலாக நம்ம யோசிச்சா நமக்கு வெளியால் என்ன சத்தம் வருதோ அதை அப்படியே டிடெக்ட் பண்ணி அதுக்கு நெகட்டிவான சவுண்டை வந்துட்டு நம்மளோட காதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் கேன்சல் ஆகி நமக்கு அந்த சவுண்ட் விளங்குறதில்ல. இப்போ சும்மா வைங்கள இப்போ இந்த வேவில் வந்துட்டு ஒன்று வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வேவை நமக்கு நம்மளோட ஸ்பீக்கர் தரணும். தந்தால் அந்த வேவ் வரக்குள்ள இந்த வேவை தந்தோன்னு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக சத்தம் ஒன்றும் இல்லாமல் ஃப்ளட் லைன் ஆகிடும். இது எம்ஆர்ஐ மிஷினுக்கு என்ன சவுண்ட் வரும்னா ஏற்கனவே தெரியும் ஆக்களுக்கு. அப்போ அதுக்கு ரைட் இந்த சவுண்ட் வரக்குள்ள இந்த சவுண்டை தான் நீ ப்ரொடியூஸ் பண்ணணுமென்ற வேலை ஈஸியே. ஃப்ளட் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ஒரு அந்த ஃப்ரீக்குவென்சியை வச்சு ரைட் இந்த ஃப்ரீக்குவென்சியில் சத்தமாக வரக்குள்ள என்ன சத்தம் வரும் அப்படித்தான் நாய்ஸ் நடக்குதா, சும்மா மூடுறதுனால நடக்குது. இல்லை அது பசிவ் நாய்ஸ் கேன்சல்னு சொல்கிறது. பசிவ் நாய்ஸ் கேன்சலிங்கன்னா சும்மா அந்த காதை சீல் பண்ணுறதால ஒரு அளவுக்கு உங்களுக்கு சவுண்ட் வராமல் முடியுமே, அது பசிவ் நாய்ஸ் கேன்சலிங்னு சொல்கிறேன். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதான் இப்போ ஏர்போர்ட் அது இதெல்லாம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங். ஆக்டிவ்னா இவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இந்தியாவில் ஒரு மைக் இருக்கும் வழியால், அந்த மைக் சத்தத்தையெல்லாம் எடுத்து அது இந்த இறைச்சல் என்று கெஸ் பண்ணுற சத்தத்துக்கு எதிரான வேவை வந்து உள்ளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளோட ஸ்பீக்கரோட சேர்த்து அவர் அனுப்பணும். அப்போ தான் இது நடக்குது. அதெல்லாம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலிங் இருக்கிற ஹெட்செட் வந்துட்டு டக்குன்னு பேட்டரி இறங்குது, அது வேலை செய்ய தொடங்கினா. இப்போ ஏர்போர்ட்டுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் நாய்ஸ் கேன்சல் பண்ணலாம். அப்போ அதை பண்ணிவிட்டீங்கன்னா ஏர்போர்ட் இன்னும் ஏன்னா அவருக்கு வேலை ஒரு அதால் இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணப்படுவார். அப்படி ஒரு இது மற்ற அந்த இதை பற்றி கொஞ்சம் அந்த நியூக்ளியர் இப்போ நாங்கள் வேலை செய்கிறது கெத்லப் யூஸ் பண்ணுறது ஃப்ளோரோஸ்கோபி என்று சொல்கிறது அந்த எக்ஸ்ரே தான், அதே எக்ஸ்ரே எக்ஸ்போசர் தான், அதே சிஸ்டம் தான். வீடியோ மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்ரேயில் ஒப்சர்வ் பண்ணிகிட்டே இங்கேருந்து ப்ரொசீஜர் செய்வாங்க. அந்த வீடியோன்னு உருவாக்குறீங்கன்னா இப்போ வீடியோன்னு நான் சொல்கிறது ஜஸ்ட் ஃபோட்டோ இல்லாமல் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஆள் உடம்பு தொடர்ந்து காட்டுப்பட்டுகிட்டே இருக்கும் ஸ்க்ரீனில். அப்போ அதை உடனே இது கேப்சர் பண்ணுறதுக்கு வேறு எக்யூப்மெண்ட் அதில் வாங்கிக்கிறீங்க விஷுவல். அது இந்த இப்போ வந்துட்டு எக்ஸ்ரே இப்போ டிஜிட்டல் தானே, டிஜிட்டல் எக்ஸ்ரே தான் கொடுக்காங்களா? டிஜிட்டல் எக்ஸ்ரே தான். இப்போ முதல் தான் அந்த கன்வென்ஷன்லாம் ஃபிலிமில் எடுத்து கொண்டு போய் டார்க் ரூமில் போய் கழுவிட்டு வர அந்த செட்டப் இருந்து, அது பிறகு சிஆர் வந்து இப்போ டிஜிட்டல் எக்ஸ்ரே தான் நம்மளான எல்லா இடங்கள்லையும். அடுத்து யூஆர்எல் நீங்கள் இங்கே எக்ஸ்போஸ் பண்ண படம் வந்துடுது இங்கே வந்து அப்போ டக்குன்னு அதை டெவலப் பண்ணி போட்டு. ஆனால் இப்போ எவ்வளோ நேரத்துக்கு அப்படி எக்ஸ்ரே கொடுத்துட்ருக்கலாம் தொடர்ந்து ஒரு ஆளுக்கு, அதில் கேன்சர் வராத நிலைமை ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ்ரே வந்துட்டு அது இஎம் தானே, அப்போ அது வந்துட்டு இது செய்யும், ஹீட் பண்ணும், ஸ்கின் பர்ன்லாம் அதெல்லாம் பெர்மனன்ட் ஸ்கார் வர தொடங்கி இதாக இதெல்லாம் நார்மலாக இந்த கேன்சர். இப்போ 2 நம்ம ரேடியாலஜிக்கல் எஃபெக்டை பற்றி கேட்குறியா? நார்மலாக ஹெச்எம்னு சொன்னால் அப்போ அதில் 2 டைப் இருக்கு, டிட்டர்மினிஸ்டிக் ஸ்டோகாட்டிக் எஃபெக்ட்னு சொல்லி. டிட்டர்மினிஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்கிறது இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் ஆளுக்குள்ளே போனால் இந்த எஃபெக்ட் வரும்னு சொல்கிறது. ஸ்டோகாட்டிக் எஃபெக்ட்னு சொல்கிறது அது சொல்லல, அதுக்கு த்ரெஷ்ஹோல்ட் இல்லை, அது இந்த நிலைமையிலையும் வரலாம் நாளைக்குங்கிறது. அப்போ அதுக்கு எஸ்ஐஆர் என்ன ஒன்று சொல்கிறது, எஸ்ஏஆர் இப்போ செல்ஃபோனில் வந்துட்டு எஸ்ஏஆர் ரேட்டுன்னு சொல்கிறது. அது வந்துட்டு இதுக்கு தானே இவ்வளவு அமௌண்ட் ரேட் உள்ளுக்கு போனால் இவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுங்கிற ஒரு ரேட், எத்தனை கேஜிக்கு எத்தனை அமௌண்ட் அப்படி ஏதோ. இது வந்து ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் கால்குலேட் பண்ணலாம், அதுக்கு இதுக்கும் ரிலேட்டடானது இல்லை. இப்போ எஃபெக்ட்னு சொல்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தெர்மல் எஃபெக்ட், அதாவது ஸ்கின் பர்ன் வர்றது, ஹேர் லாஸ் ஆகிறது, அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இந்த டிட்டர்மினிஸ்டிக் எஃபெக்ட்லாம் வரும். ஓகே, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே டோஸ் போணுச்சுன்னு சொன்னால் இந்த எஃபெக்ட் வருங்கிறது. நீங்கள் கேன்சர் கேட்டது ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே நான் இந்த இன்டரப்ட் பண்ணுறது சாரி என்னென்னா தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது
அவரோட வெயிட்டை தாங்கக்கூடிய வெயிட்டால் அவரோட பொடியால் தாங்கக்கூடிய அளவோட நீங்கள் குறைய தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணினா அவருக்கு பெர்மனண்டான ஒரு எஃபெக்ட் வராதா? பெர்மனண்டான எஃபெக்ட் வராதான்னு சொன்னால் அதை நான் சொல்ல வரேன். இப்போ அவருக்கு டிட்டர்மினிஸ்டிக் எஃபெக்ட் எவ்வளவுக்கு போனால் வருமாங்கிறது நம்ம தெரியும். ஸ்டோக்காஸ்டிக் எஃபெக்ட் என்ன நடக்கும்? இப்போ கேன்சர், அடுத்தது ஜெனட்டிக் மியூட்டேஷன், ரெண்டும் தான் பெரிய பிரச்சனை. அப்போ அது எந்த அளவு ரேடியேஷன் ஆளுக்கு போகிறதுனால வருமாங்கிறத நம்ம நீங்கள் தீர்மானிக்க ஒவ்வொருத்தருக்குமே தேவைப்படும். நம்ம இவ்வளவு மினிமைஸ் பண்ணிடலுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணி தான் செய்வோம். ஆள் 10 ரூபா கொடுக்கலன்னு சொன்னால் நாம கொடுக்கலாம் தான். ஆனால் மெடிக்கலில் வந்துட்டு ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்து போட்டு 2ல் இதன் போது பார்த்துட்டு அதை செய்வாங்க. ஓகே, நம்மளாம் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, எம்ஆர்ஐக்கு அனுப்புவாங்க, இல்லாட்டி நம்மளாம் செய்ய மாட்டாங்க. அப்படி கொரோனா பீரியடில் அப்படி இந்த சிவியர் கண்டிஷன் ஆகக்குள்ள மட்டும் அதில் செய்வாங்க. ஓகே, நம்ம கேட்ட கேள்வி என்ன வேறு? அப்போ அதுக்கு முதல் தான் இதை முடிச்சிருவாங்க. கெத்லப்ல செய்கிறது வந்துட்டு இந்த வீடியோ ஃபார்மேட்டுக்கு செய்கிறது. நியூக்ளியர் இமேஜிங்னு சொல்கிறது இப்போ இந்த எக்ஸ்ரேயோ சிடியோ ஃப்ளோரோஸ்கோப்பியோன்னு சொல்கிறதோ வெளியே இருந்து ஒரு ரேடியேஷன் சோர்ஸை கொடுத்து அதை கேப்சர் பண்ணி எடுக்கும். என்ன பின்னால் ஒரு டிரெக்டரை இந்த வச்சு கேப்சர் பண்ணி எடுக்கும். இது வந்து நியூக்ளியர் இமேஜிங்னு சொல்கிறது ஆளுக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்குதாங்க, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு ஹைட்ரஜன் அவரோட பாடியில் இருக்கு. இது நீங்கள் இன்னொரு வெளியால் இருந்த ஒரு சாமான உங்களுக்கு அனுப்புறீங்க. ஹைட்ரஜன் ரேடியோ ஆக்டிவ் இல்லையே, நாங்கள் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலே உங்களுக்கு விஷயம். இது என்னது டெக்னீஷியம் அந்த மாதிரி சில இதில் அது ரேடியோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை ஆல்ரெடி பிளட்டில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அதை இன்ஹேல் பண்ணி எடுக்கணும். ஓகே, இந்த லங்ஸை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்ஹேல் பண்ணி எடுக்கிறது மாரி. அப்போ ஆல்ரெடி பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள அது போயிட்டுன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யணும்னா ரேடியேட் ஆக தொடங்கும், பாடியிலேருந்து ரேடியேஷன் வர தொடங்கும், காமா ரேஸ் வர தொடங்கும். அப்போ அதை கேப்சர் பண்ணி தான் இதை எடுப்பாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் இப்போ அந்த சின்ன அந்த டிடெக்ஷன் எல்லாம் இருக்கு, அது மாதிரி ஒரு டிவைஸே சும்மா ஆள் ஒன்று இல்லை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு இமேஜிங்குக்கு அது சரி வரா, அது மாதிரி ஒன்றை கொண்டு வந்து ஆளுக்கிட்ட வச்சா இது காட்டும் ஏன்னா ஆள் ரேடியேஷன் வருதுங்கிறத காட்டும். அப்போ அதுலேருந்து வர இதுகள் தான் காமா ரேஸை டிடெக்ட் பண்ணி தான் இந்த நியூக்ளியர் இமேஜிங் அதை சொல்கிறாங்க. ஓகே, அதால் என்னன்னு சொன்னால் இப்போ மற்ற ஸ்கேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ் தான், நம்முடைய அனட்டமியில் என்ன வித்தியாசம் வருதுங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நியூக்ளியர் இமேஜிங் வந்துட்டு ஃபங்க்ஷனலாக என்ன வித்தியாசம், இப்போ கேன்சர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லக்குள்ளேயே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஆர்த்ரைட்டிஸ் இந்த இதில் ஃபார்ம் ஆகுதுங்கக்குள்ளேயே போன் கேன்சரோ ஏதோ அது எப்படி கண்டுபிடிக்கும்? அது பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அது எப்படின்னா ஒரு வருத்தம் வந்து இப்போ நமக்கு வருதுண்டா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்ங்கிறது பின்னுக்கு தான் வரும், முதலாவது ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் தான் வரும். தொழிற்பாட்டிலேயே ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு அப்நார்மாலிட்டி ஒன்று வந்துடும். அந்த அப்நார்மாலிட்டி போய் ஒரு சிவியர் லெவலில் வரக்குள்ளே தான் நமக்கு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வரும். கட்டமைப்பில் மாற்றம் வந்தால் அப்போ தான் வரும். அப்போ ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் நம்ம ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஏர்லியாகவே வருத்தங்களை கண்டுபிடிச்சிடலாம். அதனால நியூக்ளியர் இமேஜிங் சில வருத்தங்களுக்கு நல்லா அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேன்சர் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறது நல்ல. அடுத்தது அதில் இது குறையும். இப்போ ஸ்ரீலங்காவில் எங்கே இருக்குன்னு பார்த்தா கொழும்புல ஹண்டியில் தான் இருக்குது, வேறு இடங்களில் இல்லை கோலில் இருக்கா இல்லையா புரியல. ஒரு சில ஏரியாக்கள் தான் இப்போ கண்டிலையும் ஒரு இடத்துல தான் பேராதனியில் இருக்குது, கேண்டி ஹாஸ்பிட்டலில் தெரியல. அப்படி ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குது. அதை மேனேஜ் பண்ணுறதும் கஷ்டம். ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி வெளியே இருந்து எடுக்கணும், ஃபாரின்லேருந்து எடுக்கணும். எடுத்து நீங்கள் அதுக்குரிய செட்டப்புக்குள்ள அதை ஸ்டோர் பண்ணி வச்சு, இப்போ ரேடியோஆக்டிவ் மெட்டீரியல் அப்படியே இருக்காது, பாவைக்காட்டி இதாகிடுமே. அது ரேடியோஆக்டிவ் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குமே. அப்போ அதில் அந்த ஹாஃப் லைஃப் டைம் அதெல்லாம் பார்த்து சரியாக கால்குலேட் பண்ணி அது பண்ணி அதை ஒவ்வொரு தடவையும் அங்கேருந்து எடுத்து அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நீங்கள் மிச்சம் கொள்ளையாகவும் வந்துட்டு ஒரே இடத்த வச்சிருக்கீங்க. தேவையான டைமுக்கு எடுத்துட்டு இப்போ நமக்கு இந்த கிழமைக்குள்ளே இவ்வளோ ஸ்கேன் எடுக்காங்க ஆவரேஜான்னு சொன்னால் அதுக்கு தேவையான அளவு எடுத்து அதை ஒரு கண்டினியூஸாக அதை ரூட்டீனாக செஞ்சு தீவாங்க. அப்போ இப்போ இந்த மெட்டீரியல் வந்து இப்போ அவரை பிளட் ஸ்ட்ரீமுக்கு போய் அது அப்படியே இருக்கிறானா இல்லை ரேடியோ அது
சிக்னல் கொஞ்சம் நீங்கள் சரியான லாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கிற மினிமம் லெவலில் தான். இப்போ எந்த ரீஜனை நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து. ஓகே, எனக்கு அதில் இப்போ கேள்வி இருக்குது. இப்போ சரி, நீங்கள் ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் பிளட்டுக்குள்ளே செலுத்தினா அது இப்போ உடம்பு ஃபுல்லாக தானே அது ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோத்த வரக்குள்ள இப்போ நீங்கள் அதில் எதை பார்க்க போகிறீங்க என்று ஹார்ட்டை பார்க்க போகிறீங்களா, லங்ஸை பார்க்க போகிறீங்களா, இல்லை நம்மளோட கை கால் இதில் பார்க்க போகிறீங்களாங்கிறது. அப்போ அதை வச்சு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட் வந்து வித்தியாசப்படும். ஓகே, அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுற அமௌண்ட் வித்தியாசப்படும். ஓகே, இப்போ லங்ஸுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இன்ஹேல் பண்ணுறது இன்ஹேல் பண்ணிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி அமௌண்ட் வித்தியாசப்படும். அப்போ புல்லு ஃபஸ்ட்டுக்கு போகும், ரேடியேட் ஆகி வெளியால் வரும். ஒரு ஆளுக்கு நிறைய இதில் கொடுத்து ஹைட்ரேட் ஆகி ஆளை யூரின் மூலமாகவோ இது மூலமாகவோ. ஓகே, அது ஒரு கழிவா வெளியாகிறதுக்கு வெளியாக்கணும். வெளியெல்லாம் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி அதை மிச்சம் குறைய இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இதில் கண்டிஷன்லாம் கூட யூஸ் பண்ணால் இப்போ அவர்லேருந்து ரேடியேஷன் ஆளை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணால் நமக்கு ஒன்றும் செய்யாது. கூடுதலாக ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு எஃபெக்ட் பண்ணும். அதனால அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் இது பண்ணி வைப்பாங்க. குவாரண்டைன் லெவலுக்கு தேவையில்லை, நான் கொஞ்சம் ஒரு சேஃப்டி. அது இப்போ எவ்வளோ நாளைக்கு அவரை அது 1 or 2 days எல்லாமே ஃபுல்லாக க்ளியர் பண்ணலாம். நார்மலாக அந்த லெவல்லே போயிடும். ஓகே, வேறு என்ன இது சம்மந்தமாக? அப்போ இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் செய்கிறது தான் ஹாஸ்பிட்டலில். இந்த ஸ்கேன் செஞ்சு அந்த இமேஜை கொடுக்குறது தான். நியூக்ளியர் இமேஜெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இந்த இமேஜ் மாதிரி ஒன்று முழங்காது. அதை பகுதியாக இந்த நோ கிளியர் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் கிளியராக இருக்காது ஒன்று. ரெண்டாவது ஃபங்க்ஷனல் டிஃபார்மிட்டிஸை வந்து டார்கெட் பண்ணுறதுனால எப்படியான ஒரு இமேஜ் வரும்? இந்த எக்ஸ்ரே மாதிரியான ஒரு இமேஜாக எப்படி இருக்கும் அது பார்க்குறது? எப்படி கேட்டால் இப்போ போன் தான் வரும். எக்ஸ்ரே மாதிரி தான் வரும். எக்ஸ்ரே மாதிரி கிளியராக வராது. அந்த நம்ம பென்சிலால் இருக்கிற மாதிரி வரும். அது பென்சிலாக இருக்கிற மாதிரி. ஆனால் டிஃபார்மிட்டி சீக்கிர இடத்துல சில இடங்களில் சில ஸ்கேனுக்கு டார்க்காக வரும். ஓகே, சிலதுக்கு லைட்டாக வரும். அது அப்நார்மல் கண்டிஷன். சில இதுக்கு டார்க்காக வரும், சில இதுக்கு லைட்டாக வரும். அப்படி வித்தியாசமாக வரும். கிளியரான ஒரு இமேஜாக இருக்காது. சும்மா நார்மலாக பார்க்குறது கிளியரான இமேஜாக இருக்காது. நீ ரேடியோலஜிஸ்ட் அவங்க ஓகே ரெக்கார்ட் பண்ணி எடுப்பாங்க. என்ன கேள்வி என்னடா இதில் அடுத்தது? சரி, இப்போ நீங்கள் இதில் பைத்தான் சம்மந்தப்படுது தானே, நீங்கள் ப்ரோக்ராமிங் எல்லாம் படித்தீங்கண்ணே. உங்களோட ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் ப்ரோக்ராம்கள் எழுத வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நடக்குறியா? இல்லை, ரேடியோகிராஃபராக அது வராது. ஆனால் ஏன் அப்போ அதை நீங்கள் படிச்சு நான் படித்ததுக்குன்னு சொன்னால் இப்போ அது சொல்லக்குள்ள அந்த ஏஐ ரிலேட்டடான இதில் சொல்ல வேண்டிய வரும். நாங்கள் படித்தது சும்மா பேசிக் லெவல் இதுதான். சும்மா நாங்கள் படித்தது இது ஓப்பன் சிவி. ஓகே, அதான் அது வந்து ஓப்பன் சிவி என்ன அதை படித்து இமேஜஸை வந்துட்டு உதாரணமாக இப்போ நீங்கள் செஸ்ட் எக்ஸ்ரே இருக்கீங்க. எப்பவுமே செஸ்ட் எக்ஸ்ரேலேருந்து இப்போ லங் ஃபீல்டை மட்டும் தனியாக ரிப்ஸையெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு லங் ஃபீல்டை மட்டும் தனியாக பார்க்குறேன்னு சொன்னாங்க. என்ன செய்கிறது? அதை நம்ம ப்ரோக்ராமில் பண்ணி ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த நீங்கள் ஒரு ஸ்கேனரோ ஏதோ வாங்கினா அதோட ஒரு சிஸ்டம் இருந்தானே, அதில் இதெல்லாம் இந்த அளவு வராது. ஒரு பேசிக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியா? உதாரணமாக இப்போ சிடிலாம் சிடி இது வரக்குள்ள இப்போ சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்து முடிக்கணும்னு சொன்னால் உடனே 3D இமேஜ் வரக்கூடிய மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்துடுது. இப்போ நீங்கள் ஒரு இது செஸ்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உடனே செஸ்ட் அங்கால 3D செஸ்ட் வரும். அதில் அந்த ஹார்ட்டை அந்த இதில் இருந்தால் உங்களுக்கு 3D ஒன்று ஜெனரேட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஸ்கேன்லேருந்து நம்ம நார்மலாக என்ன ஸ்லைஸாக ஓடும். என்ன சிடி எடுத்தோம்னு சொன்னால் இந்த இதில் குறுக்கு வெட்டு இதாக காட்டிப்பான். அது அவ்வளோத்தையும் சேர்த்து 3D ஒலியுமாக நமக்கு வந்துடும். ஓகே, ரைட். இப்போ நான் இப்போ சில இதில் சில டாக்குமெண்ட்ரி அதில் நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு ஸ்கேன் பார்த்துருக்கேன். அப்போ அது வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இப்படி ஒரு பைத்தன் ப்ரோக்ராமோ சம்திங் வச்சு தான் அதை ஜெனரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பிரெயின் குறுக்கு வெட்டு பார்ப்பா அது எப்படி ஒவ்வொரு தின் லேயராக இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பிரெயினே ஒரு 1000 லட்சம் ஸ்லைஸாக இருக்கும். அது ஸ்கேன் பண்ணிப்பாங்க.
ஸ்கேன் பண்ணதை அப்படியே அது 3 வால்யூம் தானே, அதை அப்படியே இஞ்சால மாற்றி கொண்டு நீங்கள் இப்போ எக்ஸிடென்டல் கேஸுக்கெல்லாம் நார்மல் ஃபில்மோட 3D ஃபில்மையும் போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா எங்கே ஃப்ராக்சர் இருக்குங்கிறது சரியாக காட்டுறதுக்கு. அப்போ உடனே 3D இதில் வந்துடும். அதுலேருந்து இப்போ நம்ம தேவையானது செக்மெண்ட் பண்ணி எடுக்கிறது அதெல்லாம் இப்போ வந்துடுது. இப்போ இருக்கு. இப்போ அது இருக்கு. நம்மளாவே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே அந்த ஆப்ஷன் எல்லாம் 3D பண்ணுறது சஜா வேண்டியில் அலிசஜா வந்து பாய் என்று ஒட்டிக்காரு. டாக்டர் என்ன இது கோலம் இதான்ப்பா இப்போ கோலம் இதான் டாக்டர் ஒரிஜினல் கோலம். இந்த தம்பிராமையா மாதிரி ஒரு தொப்பி ஒன்று முஸ்தி கொண்டு வந்தார் ஆட்டையை போட்டு வச்சு அதை ஒன்று பண்ண போட்டுட்டு வரலாம். இனி அடுத்த முறை பாய் என்று அவரை கூப்பிட்டீங்க அவரோட கோட் வேர்டுகள் எல்லாம் சஜா அடுத்த எக்ஸ்பர்ட் அவர் சஜா அந்த சஜாவை பற்றி எக்ஸ்டெண்டாக பேசணும். நான் பேசுகிறேன் நிறைய இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக கேட் செட் இன்ஜினியர் தான் இந்த டெக்னிக்கல் டீம் லீட். ரைட். ஏஐ பற்றி கதை வந்ததால நான் இப்போ அடுத்த சப்ஜெக்டுக்கு வரேன். நேற்று ஒரு சம்பவம் அது இதில் இதாக விதிவாக பேச வேணாம். ஆனால் நேற்று விஷயத்தை பேசுவோம். நேற்று என்ன சயின்ஸ் நேவிகேட்டர்ஸ் என்ன சயின்ஸ் நேவிகேட்டர்ஸ் என்ன அமைப்பு பெட்டிக்கலோவில் அவங்க ஆர்கனைஸ் அவங்க கொழும்பு பெட்டிக்கலோ பப்ளிக் லைப்ரரியோடு சேர்ந்து ஒரு ஏஐ சம்மந்தமான ஒரு நிகழ்வு ஒரு வெளிநாட்டு பிரதம அதிதியோட செஞ்சுருந்தாங்க. ஏன்னா அவர் ஸ்பீச் பண்ண வந்திருக்காரு. அப்போ அந்த டைமில் நேற்று நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததில் இவர் எனக்கு கோல் அடிச்சிருந்தார். நான் அதை கவனிக்கலை. அப்புறம் அப்போ இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. ஸோ அந்த அதில் என்ன நடந்துங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்ல இன்னும் சொல்லலையா நான் அதை சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு அதுவும் வெளிநாட்டில் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் ஆகிக்கிறார்களுக்கு ஸ்ரீலங்காவை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயம். ரைட். இப்போ நல்லதான் நீங்கள் அதை வந்தேன்னா இது இடையில இது செய்கிறதுக்கு மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அது சொல்லணும்னு நினைச்சேன்னா இலங்கையை விட்டு பெர்மனண்ட்டாக மைக்ரேட் ஆகி போய் வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ காலத்தில் அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க தெரியா. ஆனால் அவங்களுக்கு ஸ்ரீலங்கா அவங்க போன வருஷத்தோட அப்படியோ நின்றுட்டு ஃப்ரீஸ் ஆகி சிலாக்களை கேட்டால் சிலோன் ரொம்ப ஆனால் சிலோனோடய நின்றுட்டாங்க. சிலோன் இடிக்கக்குள்ளே போயிருக்கா. சிலோன் ரெண்டு இடிக்கக்குள்ள அதுக்கு பேர் மாறினது அந்த ஸ்ரீ நம்பரை டேஷாக மாற்றினது அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ எங்கிட்டலாம் இந்த ஸ்ரீ போட்டோ எழுதுறீங்க நம்பரை கேட்பாங்க நம்பர் பிளேட். அன்ஃபார்ச்சுனேட் அது 1970ஆம் ஆண்டு போராக்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இப்போ 1970ஆம் ஆண்டு தான் மாதிரி தான் இப்போ இருக்கும். நம்மளுக்கு வந்து போதுமான அறிவுகளோ தகவல்களோ கிடைக்கப்பெறல. காட்டு மிராண்டிகளாக வாட்ஸ்அப் இல்லாமல் இந்த யூடியூப் இல்லாமல் திருட இந்த மாதிரி ஒரு அவனை இங்கிருந்து பலஸ்தீன பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு இதில் புறக்கணிச்சிருக்கீங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாம் இன்னொரு விண்டோஸ் 2.3 காலத்தில் தான் நாம் இருக்கோம். ஸோ இதை ஏன் படுத்த இந்த கண்டெக்ஸ்டுவலாக சொல்கிறோம்னா அப்படி ஒரு அப்படியான ஆக்களை நான் அந்த சரியா ரியாலிட்டியாக தான். ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னடா இவங்க வாழ்கிற நாடுகளுக்கு இங்கேருந்து நாங்கள் சாஃப்ட்வேரை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறோம் நாங்கள். ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற சின்ன பொடியம்மாரு நீங்கள் வேலை செய்கிற நாடுகளுக்கு சாஃப்ட்வேர் மற்றும் இன்னப்புற விஷயங்களை அனுப்புகிறானுங்கிறத அவங்க விளங்கி கொள்ளணும். அப்படி இருந்தால் இந்த இப்போ இவங்க வந்து யாரை மீட் பண்ணுவாங்க அப்போ இவருக்கு விளக்கம் காணாண்டோட அவ நினைப்பா அவளைக்கு ஸ்ரீலங்காவை இப்படி தான் இருக்கு போல. ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒருத்தனுக்குமே ஏஐயை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு ஏஐ அவங்க தான் இலங்கைக்கே அறிமுகப்படுத்த வராங்க. இலங்கையில் வந்துட்டு இன்டர்நெட் இந்த 5 KB டவுன்லோட் பண்ணுறதுக்கு பல மாதங்கள் ஆகிற மாதிரி ஒரு இதில் தான் ஏஐ இந்த இந்த இடத்துலேருந்து நம்ம நிறைய ஏஐ சம்மந்தமாக பேசுறீங்க. எங்களுக்கு இந்த ஏஐங்கிறது ஆரம்பத்திலிருந்தே இது வேலைக்கு ஆகிற விஷயம் இல்லை. அது ஏஐ இல்லை, உண்மையாக ஜென்ரேட்டிவ் ஏஐ தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அதில் ஒன்றும் இல்லைங்கிறத நாங்கள் ஸ்டார்ட்டுக்கே சொல்லிட்டோம். ஏனண்டா இப்போ நேற்று நடந்த சம்பவத்துலையும் என்னென்னா இப்போ ஏஐயை அவங்க கொஞ்சம் ஏஐ ஒரு சாதாரண மேட்டர்
ங்கிற மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் அட்வான்ஸுங்கிற மாதிரி. ஆனால் ரியாலிட்டியில் வந்து ஏஐயில் ஒரு சின்ன ஒரு பார்ட் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. என்னென்னலாம் நீங்கள் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ ஏஐயை யூஸ் பண்ணி என்னத்தையெல்லாம் நீங்கள் ஜெனரேட் பண்ண விரும்புகிறீங்களோ பேசிக்கலாக இந்த கண்டென்ட் இட் கேன் பி டெக்ஸ்ட் ஓர் இமேஜ் ஓர் வீடியோ வாட் எவர் இட் இஸ் வாய்ஸ், இதெல்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ள வர சின்ன ஒரு செக்மெண்ட். இப்போ நிறைய பேர் ஏஐ மிச்ச காலம் அருகி நான் அந்த தமிழ் கம்ப்யூட்டர் என்ற ஒரு தமிழ் கம்ப்யூட்டர் மெகசின்ல அந்த டைம்ல இருந்தே நான் ஏஐ சம்பந்தமா கலை கதிர் புத்தகம் கிட்டத்தட்ட நான் 9ஆம் படிக்கக்குள்ள வந்த புக்கில் இருந்து மெகசின்ல இருந்தே ஏஐ சம்பந்தமாக எழுத தொடங்கிட்டாங்க. அப்போ ஏஐ சம்பந்தமாக ஏஐயில் இருக்கிற இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன ஏஐக்கு பிரச்சனை வருமெண்டெல்லாம் அப்போ எழுதியாச்சு. ஆனால் இந்த ஏஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு விஷயமாக இருந்து இப்போ நம்மளோட லேட்ஸ் ஒயர்ஸ் வரலாம். அப்போ வந்த டைமில் ஏஐ செய்யலாம், ஏஐக்கு நீங்கள் எப்படி ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் ப்ரோலாக் போன்ற இது அப்படி ஒரு அந்த டைம்லேயே பெரிய ஆக்கெல்லாம் இருந்துட்டு அது ஒரு அறிமுகம் இல்லாத. இப்போ இந்த ChatGPT அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐகிற அந்த அந்த அட்வென்ட் ப்ரோவு தான் ஏஐ சம்மந்தமாக ஆக்கள் பெருசாக சிலாகித்து பேச தொடங்கினதையும். என்னென்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ தான் ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாத பர்சனுக்கு அக்சசிபிளான ஏஐ பார்ட் ஆஃப் தி அப்ளை ஏஐ சஜா சம்பவம் ஏற்கனவே சயின்ஸ் நேவிகேட்டர்ஸ் 2வது சம்பவம் பயங்கர சம்பவம் உண்டு நேற்று. அதை நான் அதை பேச அதெல்லாம் அவர் கேட்டுக்காரு. சயின்ஸ் நேவிகேட்டர்ஸ் 2வது சம்பவம் 2வது சம்பவம் தான் ஃபஸ்ட்டு போனதும். அது என்னன்னா நிறைய பேர் இப்போ ஃபீல்டில் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் அந்த தானே கேள்வி ஞானங்கள்லேருந்து சில விஷயங்களை அவங்கள அனலைஸ் பண்ணுறேன். இப்போ நேற்று உதாரணம் சொல்லப்பட்டுச்சு ஏஐக்கு. இப்போ கூகுள் ஆட்டோ கம்ப்ளீட் வந்து ஏஐ கூகுள் ஆட்டோ கம்ப்ளீட் வந்து அதுக்கு ஏஐயே தேவையில்லை, ஏஐ இருக்கா இல்லையாங்கிற ஒரு விஷயம். ஆனால் அது ஆட்டோ கம்ப்ளீட் அப்படியே அது ஆட்டோ கம்ப்ளீட் அது ஏஐ என்று நம்புறதெல்லாம் கொஞ்சம் சின்ன மிச்சம் பாமரத்தனம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ பார்த்து போட்டு உங்களுக்கு 2-3 வீடியோ சஜஸ்ட் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னால் ஏஐ இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் மோஸ்ட் அந்த என்ன கடுமையாக பாதிக்கப்பட்ட சொற்கள் சில இருக்கு. உதாரணமாக ஏஐ, அடுத்து அல்கோரிதம் மட்டும் சொன்னால் இப்போ நாங்களும் தான் இப்போ கொலிஜிலையில் அந்த டைமில் ஏதாவது ஒரு இந்த பேசி அதுக்கு அடுத்தது இப்போ லெக்சரர்ஸ் மாதிரி கன்வின்ஸ் பண்ணலாட்டி உடனே ஷார்ட் ஆஃப் அல்கோரிதம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அல்கோரிதம் வந்து உங்களை எல்லா இடத்தையும் காப்பாற்றும் மற்றும் பல இன்னுற மாதிரி தான் அது அல்கோரிதம். ஆனால் அல்கோரிதத்தில் ஒன்றுமே அல்கோரிதம்ங்கிறது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் தான், ரைட்? அப்போ அந்த மாதிரி தான் அது போயிடுச்சு. நான் அதை உண்மையாக பற்றி பேச விரும்பலை. இன்ஷால்லா ஒரு டைம் ஒன்று கிடைச்சா நாம் ஒரு ஏஐ சம்மந்தமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்மையிலே நாங்கள் அதை கிளைம் பண்ணலாம். இருந்தால் நாங்கள் ஏஐயில் எக்ஸ்பர்டீஸ் லெவலுக்கு போகல. நாங்கள் இன்னுமே ஏஐயை பற்றி எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அந்த ஒப்பீனியனை வச்சு தான் நாங்கள் ஹைக்கமே தவிர ஏஐயில் போய் டீப்பாக ஏஐயில் கோட் பண்ணியோ வாங்கியோ நாம் எந்த இதுவும் பண்ணலை. அதனால தான் நான் அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ நான் சொல்கிறேன் ஜெனரேட்டிவ் ஏஐயில் எங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, மற்ற ஏஐயில் இல்லை. ஓவரால் ஏஐ நல்ல விஷயம்தான். அது அடுத்த மனுஷ பாய்ச்சல் அதெல்லாம் இருக்கும், அதில் ஒரு ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜென்ரேட்டிவ் ஏஐ பெரிய ஆகாவோ இப்போ அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஆக்கள் குதிவைக்கு இப்போ நாங்கள் ஸ்டார்ட்லேயே சொன்னால் இது சும்மா ஒரு கிமிக் தான், இதன் ரோடு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படியோ அப்படியே வந்து அமர்ந்துட்டு எந்த அளவுக்கு போயிடுச்சுண்டா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் தேவையில்லை, நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தேவையில்லை, ஏஐயே நாளை தரமுண்டு. அது எந்த அளவுக்கு இருந்தால் இவர் என்விடியா சிஓவும் படிக்க தேவையில்லை, நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் அட் த எண்ட் அப்படி ஒன்று நடக்கல. ரைட், எனிவே ஸோ அது ஒரு பெரிய ஒரு சம்பவமாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. இனி அவரை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு நமக்கு அவரை பற்றி தெரியா, அவர் யாருன்னு தெரியா. அவர் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க, பட் வி டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் இஸ். என்ன விஷயம்ண்டா அப்படியே ஒரு பேனலுக்கு ஆக்கள் வரக்குள்ள இப்போ ஓகே இப்போ லேமன் விஷயங்களை விளங்கப்படுத்துறதுலாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் அந்த தரவுகளை சொல்லக்குள்ள நீங்கள் கொஞ்சம் நம்ம சரியான தரவுகளை தான் இவளுக்கு சொல்கிறோமாங்கிறத தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது நல்ல மட்டும் நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஒரு ஸ்பீச்சுக்கு போனாலோ வாங்கினாலோ
ஏன்னா இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய வந்துட்டு ஃபண்டமெண்டல் லெவலில் பிள்ளையான விஷயங்கள் அவர் சொல்லிக்காது. பிள்ளையான விஷயங்கள் இப்போ என்ன கடைசியாக நடந்த அந்த செக்யூரிட்டி அட்டாக் சாம்சங் அட்டாக் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ எனிவே நாம் அவரை பற்றி ரிவ்யூ பண்ணலை. பட் ஒரு பேசிக்கலாக அது நாம் சொல்கிறதுக்கு பொருத்தமாக இல்லையான்னு தெரியா. உண்மையாக நாம் இப்போ இந்த நாம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுல ஸ்பெஷலாக இருக்கலாம் அல்லது நாம் செய்யலாம். ஆனால் ஒரு விஷயத்தை கன்செப்டாக சொல்கிற அளவுக்கு அருகதைக்கு இல்லையானே தெரியாது. ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன்னேடா சரி நாம் சொல்லாட்டி வேறு யாராவது சொல்லணும், வேறு ஒருத்தரும் செய்யாட்டி நாம் செய்யணுங்கிற லெவல்லாம் இருக்கு. இப்போ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் பார்த்த அளவுக்கு அறிவில் நேஷனல் ஏஐ கமிட்டியால் நேஷனல் ஏஐ ஸ்ட்ராட்டஜி பற்றி ஸ்டேக் ஹோல்டர் டிஸ்கஷன் ஒன்று நடந்தது. அதை பற்றி ஒருக்கா பேசணும். அதுவும் கைண்ட் ஆஃப் சம்பவம். அது சரி, நேஷனல் ஏஐ கமிட்டின்னு ஒன்று இருக்கேன்னே நீங்கள் சொல்லித்தானப்பா எனக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக இவர் செஞ்சதா ஜனாதிபதி அமைச்சதா அது சரியா கிட்டடியில் ஏஐகள் அவர் என்னமோ இதெல்லாம் செஞ்சேன்னு ஒரு இது ஒன்று வந்ததானே. ரைட். எனவே நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அறிவிலாக சிக்கலான அறிவு சரியா அல்லது புறப்போடாத அறிவுங்கிறது துறைசார் இல்லாமல் சும்மா ஒரு ரேண்டம் பர்சன் வந்து அதை நான் கிளைம் பண்ணி இது எனக்கு தெரியும்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஆள் அறிவை பெற்றுக்கொள்றதுக்குவா அது சரியான டேஞ்சரஸ் அறிவு. அதால் தான் அந்த இப்போ இப்போ இது இந்த மார்க்கத்துலேயும் சொல்கிறேன் ஏன்டா, இப்போ நீங்கள் சும்மா ரெண்டமாக குர்ஆனிக் கோட்ஸோ ஹதீஸ் கோட்ஸோ எடுத்து நீங்கள் ஒரு சட்டத்தை சொல்லப்படா அது ஸ்காலர்ஸ் தான் அது சொல்லணுமெண்டு. நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபிகருங்கிறதால ஒரு சட்டத்தை ஹேண்டில் பண்ணப்படாங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த அந்த அந்த லெவலுக்கு நீங்கள் போனால் தான் ஸ்காலர் லெவலில் தான் நீங்கள் சட்டங்களை கையாளலாமன்னு. அதே போல் தான் எல்லா விஷயத்துலையும். இப்போ நாம் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இப்போ இக்ராம் வந்து ரேடியோகிராஃபி இப்போ நான் நீங்கள் கவனிங்க ஏன்னா சும்மா பேசாமல் எனக்கு உண்மையாக இதை பற்றி ஒன்றும் தெரியும். ஸோ அதை பற்றி நாம் இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ரேடியோன்னா எனக்கு தோன்றது வந்து எஃப்எம்இ அந்த அதுகள் தானே. அப்போ இதில் எவ்வளோ விஷயம் இருக்கின்றோட இப்போ இந்த இதான் நமக்கு தெரியும். அதான் இப்போ எனக்குமே இப்போ நான் கேட்ட கல்வியா அவருக்கு என்ன பேரமாய் கல்வியா ஆனால் அவருக்கு ஃபீல் ஆகிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியா சரி ஜீரோ. அதான் நான் நேரத்துடைய சொன்ன சில கேள்விகள் வந்துட்டு டம்பாக தான் தெரியும். ஆனால் அது அந்தளவுக்கு தான் நமக்கு தெரியும் அது சம்மந்தமான விஷயத்தில். அதே டெக்னாலஜி பற்றி கையக்குள்ள ஓரளவுக்கு நார்மலாகளோட நமக்கு கூட தெரியுமேங்கிற ஒரு இது ஒன்று இல்லை. நம்ம அதை பற்றி தைரியமாக பேசலாம். இப்போ ஏன் இந்த விக்ராம்கிட்ட நான் கேட்கணும்னா ஏன் அந்த கேட் மெஷினுங்கிறது அது ஏன் ஸ்பெஷல்? இப்போ அது இப்போ ஈஸ்டில் இல்லை, ஈஸ்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு, அப்படி ஏன் அதை சொல்கிறேன்? அது ஏன் சொல்கிறேன்டா இப்போ நேரடியாக நார்மலாக எல்லா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பார்க்க செலவு உண்டு. அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய செலவு இப்போ இங்கே பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 400 மில்லியனா 400 மில்லியன் நினைக்கிறேன், 40 கோடி. அப்போ இப்போ நார்மல் எக்ஸ்ரே ரெண்டா நீங்கள் மேலே வருது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணின மட்டும் சொன்னால் மெஷினோட சேர்த்து எல்லாம் சேர்த்து இங்கே வருவாங்க. மெஷின் மட்டும் இடத்துல என்வயர்மெண்ட்டை அந்த உருவாக்குறதுக்கு இது அதுக்கு ஒரு செலவா? பில்டிங் மெஷின் மட்டும் 400 மில்லியன். மெஷின்டா இங்கே இங்கே யூஸ் பண்ணுறது வந்து ஃபிலிப்ஸில் அசூரியன் சீரீஸ்ன்ற ஒரு சீரீஸ். ஓகே, அதில் இது ஒரு ரிலீஸ் உண்டு. இது குறைஞ்ச ரேடியேஷனில் கிளியரான இமேஜ் கிளாரிட்டி ஐக்யூன்னு சொல்லி கிளாரிட்டி இமேஜ் குவாலிட்டின்னு சொல்லி ஒரு ரிலீஸ் உண்டு. ஓகே, அப்போ இதில் நல்ல டிடெக்டர்ஸ் வச்சுருக்காங்க போல. டியூபும் இது அதை டிடெக்ட் பண்ணுற டிடெக்டரும் இது. அப்போ சின்ன அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன்லேயே இங்கே நல்ல கிளியரான இமேஜ் வரும். நார்மலாக இப்போ நான் கம்பரிசன் சொன்னால் நார்மலாக ஆஞ்சியோகிராமுக்கு இங்கே போகுது ஒரு 200, அது கிரேயில் அளப்பாங்க, மில்லி கிரேயில் 200 மில்லி கிரே அப்படி போகுது. ஒரு ஸ்டென்ட் வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு 600 800 நார்மலாக முடிகிற ஒரு ஸ்டென்ட் வைக்கிற ப்ரொசீஜருக்கு 600 to 800 இல்லாட்டி 1000 முடியுது. ஆனால் அந்த பழைய மிஷினில் யூஸ் பண்ணுறது இந்த 2000 2 மடங்கு 1500 அந்த மாதிரிக்கு வருது. ஒரு என்ஜியோகிராம் ஒரு நார்மலாக என்ஜியோகிராம் செய்கிறதுக்கு 600 to 800 போகுது. இப்போ இங்கே நல்ல குறைய வருதுன்னு சொன்னால் இதில் இந்த அதுக்கண்டே டெடிகேட் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ண ஒரு இது உண்டு. நல்ல ரேடியேஷன் குறைய போகுது. அதனாலேயும் இது இதில் கூட அடுத்தது இங்கே ஏன்
ஜனாதிபதிக்கத்தில் பேசி இவ்வளோ நாள் வரலன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் நிறைய பொலிட்டிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் செய்யணும். அடுத்த விஷயம் இந்த ஃபீல்டில் இருக்கிற இந்த கரண்ட் இதுகள் என்ன ட்ரெண்டுகள் என்ன அடுத்த நீங்கள் சொன்னீங்க ஏஐ அதே மாதிரி நம்ம இன்வென்ஷன் அப்படியே நம்ம பிடிக்கலாம். இப்போ நார்மலாகவே நான் அப்போதான் சொன்னேன் இந்த இமேஜ் செக்மெண்டேஷனுங்கிறது ஏஐ யூஸ் பண்ணி ஓகன்ஸை தனியாக இது செஞ்சு எடுக்கிறது, அதில் இருக்கிற அப்னார்மாலிட்டிஸை டிடெக்ட் பண்ணுறது. முக்கியமாக ரேடியோலஜிஸ்ட்டுக்கு நாங்கள் ரேடியோலஜிஸ்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணுற வேலை செய்வாங்க. இமேஜ் எடுத்து கொடுக்குற இமேஜ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ அவங்க வந்து சரியான ஷார்ட்டேஜ், ஷார்ட்டேஜ் இன்டர்நேஷ்னலாகவும் அவங்களுக்கு சரியான ஷார்ட்டேஜ். அப்போ எல்லா இமேஜ் அவங்களுக்கு தம்பவங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி முக்கியமாக கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸை உடனே இது பண்ணி காட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு அந்த என்ன சொல்கிறது ஒட்டோவாகவே டயக்னோஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணலாமே. இவங்களுக்கு பெரும்பாலும் ஜெனரேட்டிவ் இமேஜ் அந்த இமேஜை வந்து அனலைஸ் பண்ணுற ஒரு இமேஜை பார்த்து நம்ம இதை வச்சு இது பண்ணுறது தானே. அப்போ அதை இது பண்ணுறதுக்கு அது அந்தளவு இப்போ எங்கட கேம்பஸ்லேயே எங்கட பெச்சு எங்கட ஃபெக்கல்ட்டிலேயே அந்த மாதிரி ரிசர்ச் சின்ன டூல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபைனல் இயர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் செய்வாங்க. அதில் இன்றைக்கு நல்ல ஒரு இது ஒன்று பார்த்தேன், நான் ஷேர் பண்ணல. அது உமா வந்து இப்போ ஏஐ என்ன எப்படின்னா உமா வந்து கைப்பிள்ளை கூட்டிகிட்டு போய் பாப்பா இதான் பாப்பாண்டு பாப்பா காட்டுறா. பாப்பா காரில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு குனிஞ்சி, அந்த பாப்பாவோட ட்ரௌசர் கொஞ்சம் கீழே இருக்கார், ஆஷ் கிராக் வந்து தெரியுது. இப்படி பிள்ளை என்ன விளங்குது அந்த இதாக துண்டு தான் பாப்பாண்டுட்டு இப்போ ஒரு பொம்பளை நடந்து வர அவட இது இப்படி இருக்கு. அவள் அதை பார்த்து டேடி கேட்குது, பிறகு பலூன் ரெண்டு இருக்கு அதை பார்த்து டேடி கேட்குது. ஏஐ அதான் இனிஷியல் லெவலில் அதான் தெரியும். ஏன்னா நாம அதில் தான் அந்த கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுமா ஏஐ பண்ணலாம். அதான் அது இப்போ ஏஐ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்கு. கம்ப்ளீட்டாக இல்லை. இப்போ ஏஐ பிரச்சனை என்னன்னா ஏஐ இப்போ ட்ரெடிஷ்னல் கோடிங்கை ரீப்ளேஸ் பண்ணாதே என்னண்டா இதை ஷேர் மார்க்கெட்டுக்கு சும்மா 2 மணிங்க ஃபீட் பண்ணல ஏஐ. சரியா? ஃப்ளைட் நேவிகேஷனுக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீ ஃப்ளைட் நேவிகேஷனை பார்த்துக்கேன்னு கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கெல்லாம் ப்ரிசைஸ் இது வேணும். இப்போ சில நான் சொல்கிறேன் என்னென்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 100% கிளியர் கட்டாக போகணும். ஏஐட பிரச்சனை என்னென்னா இது வரைக்குமே உங்களுக்கு தெரியாது ஏஐ என்ன செய்யும். நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனு ஏஐ எப்படி விளங்கி கொள்ளுதுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன ஏஐயோட அக்யூரஸியை கூட்டலாம், ஒப்டிமைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு 1 மில்லியன் டேட்டா கொடுத்து நாளைக்கு 2 மில்லியன் டேட்டா கொடுத்தா இன்றைய வர ரிசல்ட்ஸை விட நாளைக்கு வர ரிசல்ட்ஸ் கூடும். ஆனால் நாளைக்கு அது என்ன டிசிஷன் எடுக்கும்ங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணல ஏஐ. இதுக்கு சரி அப்போ பெரும் ஃபேமஸான எக்ஸாம்பிள் என்னென்னா யூஎஸ் மிலிட்ரி வந்துட்டு டேங்கை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணினா ஒரு அது அட்டாக் கொண்டுள்ள மிஸ் ஆகினா இல்லையாண்டா எனக்கு அது அந்த இது என்ன தெரியும். பட் ஏஐ அதை என்ன விதத்தில் அந்த இவங்க இமேஜை கொடுத்து டேங்க் இருக்கா டேங்க் இல்லையா இல்லை நம்மளோட டேங்கா இனிமேல் டேங்கா அப்படி ஏதோ சம்திங் கொடுக்கக்குள்ள ஏஐ அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டு அது சரியாக டிடெக்ட் பண்ணலை. என்ன ஏஐ என்னத்தை லேர்ன் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா இவங்க இவோட டேங்கெல்லாம் உள்ளதை வந்துட்டு ஒரு க்ரௌடியான ஒரு நாள்லையும் எனிமிர டேங்கெல்லாம் உள்ளதை வந்துட்டு ஒரு சனியான நாள்லேயே எடுத்து. அப்போ ஏஐ இந்த நாள் வந்து க்ளவுடி டேயா சனி டேயா அதை வச்சு தான் டிடெக்ட் பண்ணுறது. இப்போ நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்டா. இப்போ ஒரு இடத்துல ஒரு ரியேட்டோ என்ன ஒரு கேஸ் நடக்குதாமண்டா, ஒரு கண்ட்ரோலை மீறிட்டு போகுதுண்டா அவடத்த போலீஸை டிப்ளாய் பண்ணுறதில்ல, ஆர்மியை தான் டிப்ளாய் பண்ணணும். ஏனண்டா ஆர்மி செட் ஆஃப் ரூல்ஸுக்கு பழக்கப்பட்டாங்க. சுடுவண்டா வெடித்தான் யாரெண்டு பார்க்கா என்ன ஏது இവിടുത്തെ யார் இருக்காண்டு இல்லை, அந்த செயின் ஆஃப் கமாண்டுக்கு அது வேலை செய்யும். போலீஸ் அப்படி இல்லை. இந்த ஏரியாவில் நாம் கொஞ்சம் நம்ம புலங்குற இடம் அவிடத்தை நாம் கொஞ்சம் ஷேப் பண்ணுவோம், அது இதுன்னு ஓட்டுரிக்கும். ஆனால் இப்போ ஆர்மிட்ட அந்த இது இல்லை. ஸோ சில இடத்துல இப்போ பேங்கிங் இதுகளில் வந்து ஏஐயை விட்டு போட்டால் நீ என்ன ரிசல்ட்ஸ் தாண்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா. சரியா? மெடிக்கல் இமேஜினிங் இந்த
ஹெல்த் கேர்ல எல்லாம் வரும் ஏஐ. ஆனால் ரிப்ளேஸ் பண்ணி ஏன்னா அதை ஃபைனலாக அதை கோ கொடுக்குறதுக்கு நீங்கள் தான் இருக்கும். ஹைலி ஸ்கெப்டிக்கல் இம்ப்ளிமெண்டிங் ஏஐ பேஸ்ட் அல்காரிதம். ஓ ஏனண்டா யார் ஓகே நம்ம தெரிஞ்ச போய் தான் நான் அதை பேரை சொல்லல. அவர் ஒரு மெடிக்கல் சம்மந்தமான இது ஒன்றில் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னேன். யார் ரெண்டு விலங்கு இது இவர் தான் அலிதானே அலிஷாஜா தானே. ஓ ஸோ அதில் ஒரு இதை வந்துட்டு சொல்லக்குள்ள தான். ஸோ அதுலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்களோட இதை வந்துட்டு எப்படி அதை ஒரு சின்ன குழந்தையோட சம்பந்தம் பேபி மானிட்டர் அவங்க டெவலப் பண்ண எனக்கு அது ஸ்கெப்டிக்கலாக எப்படி அதை வந்துட்டு இது செய்வாங்க வாங்க வேண்டும். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே இது சரியான ஏஐ சரியான டிசிஷன் தருதா இல்லையாண்டு இந்த ஃபைனலைஸ் பண்ணுற இடத்துலையாவது ஹியூமன் இருக்க தான் வேணும். அதான் நான் சொன்னேன் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறோ இவங்க எடுத்துட்டு ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு இந்த சரியாக தான் வந்திருக்காரா. சில நிறைய ஏஐ அப்ளிகேஷன் இருக்கு. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்போ இதான் பிரச்சனை. இப்போ நான் சொல்லுவேன் இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் ஏஐ எப்படின்னா நமக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணி போடு அந்த புள்ளி வந்துட்டு சரியா லைனுக்கிட்ட இருக்கா இல்லையாண்டு நம்ம எஸ் ஒன்று கொடுத்து ட்ரைன் பண்ண தான் பேசிக் ஏஐ. இது இந்த ஒரு கோடை ஒன்று கறி போடு அந்த கோட்டுக்கு இஞ்சாலையான்னு நாம் அந்த வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒவ்வொரு சினாரியோக்கும் ஏஐ ஏதாவது ஒரு அக்யூரேசி பிள்ளை ஒன்று விட்டு மாற்றக்குள்ள இல்லை இது கொஞ்சம் இஞ்சலை வரும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அது நீங்கள் 1 மில்லியனாவது புள்ளிக்கு போகக்குள்ளையும் அதுக்கு டவுட் ஒன்று இருக்குண்ணா. அதுக்கு அந்த என்ன லிமிட் ஃபங்க்ஷன் மாதிரி அந்த 0வை நெருங்குதல் மாதிரி அது அப்படின்னு அந்த கேர்வ் வந்துட்டு நெருங்கிட்டே தான் இருக்குமே தவிர அப்போ கிட்டத்தட்ட 1 பில்லியன் சினாரியோ போய் 1 பில்லியன் 1 பில்லியன் ஒராவது சினாரியோ வந்துட்டு புது சினாரியோன்னா ஏஐக்கு சின்ன ஒரு அது நெருங்கும். பட் நான் இது கான்ஃபிடென்ட்டு ஒரு ஆன்சரை நமக்கு ஏஐ தராது. ஏன்னா ஏஐ எப்பயுமே லேர்னிங் இது ஃபேஸில் தான் இருக்க போகுது. எனிவே நம்ம ஏஐ சம்மந்தமாக இதில் அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம். இன்றைக்கி ஏஐ இப்போ விட்டத்தில் எனக்கு இதாக இருந்தது எங்களோட ஃபீல்டில். இப்போ நான் சொன்ன அந்த ரேடியேஷனை குறைஞ்ச ரேடியேஷனில் கிளியரான இமேஜ் எடுக்கிறது உண்டு, டயக்னோசிஸ் ஓட்டோ பண்ணுறது உண்டு. விட்டத்தில் பார்த்ததில் ஒரு இதாக இருந்தது. இப்போ உங்களுக்கு சிடி அது எடுக்கக்குள்ள கண்ட்ராஸ்ட்னு சொல்லி ஒன்று டை ஒன்று அடிச்செடுப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. டை ஒன்று அடிச்செடுக்கிறேன்னு சொல்லி போட்டு அதை என்னன்னு சொன்னால் இமேஜை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நம்ம இருக்கிற வெசில்ஸ் எல்லாம் இப்போ இரத்த குழாயில் போகிறதையெல்லாம் தனியாக இது பண்ணி எடுக்கிற மாதிரி இது பண்ணி கிளியராக காட்டும். நிறைய மைக்ரோஸ்கோப்புக்கு இதெல்லாம் அந்த கண்ட்ராஸ்டாக மைக்ரோஸ்கோப்புக்கு நாம் என்னமோ அந்த ஹெட்லாம் அது இது வந்துட்டு இந்த உள்ளுக்கு அனுப்புகிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் சில கதைகளெல்லாம் வெளியில் சொல்லிக்கொள்ளல அந்த யாருக்குமே பார்த்தேன் சொல்லுவாங்க. இந்த சரி சொல்லுங்கள் அது என்ன ஊக்கியாக என்ன ஒன்று நாங்கள் பாய்ப்போமே அதானே அது நீங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பிளட் அது போனால் அதுக்கு கறக்கிற அதே குறுக்காக்கும் போது நல்ல தெளிவாக நம்ம நார்மலாக இமேஜில் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு குழாயில் விளங்காது, போன் வந்து கிளியராக வெள்ளையாக விளங்கும். ஆனால் இந்த இதை அனுப்புனா நம்மளோட குழாய்களும் வெள்ளையாக விளங்கும் இமேஜில் பார்க்கலாம். அப்போ அதில் என்ன அப்நார்மாலிட்டிங்கிறது லேசாக கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ அதை கண்ட்ராஸ்ட் அனுப்பி தான் அனுப்பாங்க. அந்த கண்ட்ராஸ்ட் வந்து சில பேருக்கு அலர்ஜிக்கு அடிக்கும். வேர்ஸ்ட் கேஸில் டெத்து கூட கொண்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடக்கிற மிச்சம் குறைய சொல்கிறேன். அப்போ அடுத்தது சில கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்ச ஆட்களுக்கு அந்த கண்ட்ராஸ்ட்லாம் பாதிக்கிறாங்க. சொன்னால் அதை எக்ஸ்க்ரீட் பண்ணணும், வழியாகும் அந்த அந்த பிரச்சனை. அப்போ இந்த ஏஐ வந்து சிந்தசிஸ் இமேஜ்னு சொல்லி சிந்தட்டிக் இமேஜ் சிலதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். கண்ட்ராஸ்ட் இல்லாமல் எடுத்ததை கண்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ் இமேஜாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணாங்க. கிட்டத்தில் பார்த்த விஷயம் உண்டு. அப்போ அதுக்கு கிட்டத்தட்ட இதான் பிளட் போகிற ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். அது நான் கண்ட்ராஸ்ட் என்ஹான்ஸை யூஸ் பண்ணி எடுத்த இமேஜை கொடுத்து கண்ட்ராஸ்ட் இல்லாத இமேஜை கொடுத்து ட்ரெயின் பண்ணி எடுக்காங்க போல. ஆனால் சரியா இருக்கான்னு இன்னும் அந்த இதுக்கு வரல, இண்டஸ்ட்ரிக்கு வரல. என்விடியா தான் இது பண்ணி செய்யுது. அவ்வளோதான் சரியா பிரச்சனையான அவனுக்கு தான் அடிச்சு தருது. என்விடியா மொனாயின்னு சொல்லி ஒரு ஒன்று செய்கிறாங்க.
மெடிக்கல் ஓப்பன் என்வியா ஒரு விஷயம் அவங்க நல்ல ஒரு விஷயம் ஒன்று செய்கிறாங்க என்னென்னா, இப்போ அவங்களோட கார்டை வச்சு நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ளே மாடல் ஒன்று ஜெனரேட் பண்ணி அப்படி உங்களோட பர்சனல் யூஸுக்கு நீங்கள் ஈஸியாக பாவிக்கிற ஒரு இது ஒன்று அவங்க கொண்டு வராங்க அவங்களோட இதை வச்சு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நல்ல விஷயம்னா இப்போ அது மாடல் 100 GB 150 GB வரும் அந்த ட்ரெயின் பண்ணப்பட்ட இது. அடுத்து இன்னொரு இதான விஷயம், சர்ப்ரைஸான விஷயம், சிடியிலேருந்து எம்ஆர்ஐலேருந்து சிடி இமேஜ் எம்ஆர்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறது, எம்ஆர்ஐ அதுக்குமே பாகியானு சொல்லிடுவாங்க. அது சரியா விஷயம் அது. அதான் இதை அதை சொல்லிப்பாங்க. ரைட், இது சிடின்னா எம்ஆர்ஐ இப்படி இருக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரே ரீஜனை கொடுத்து ட்ரெயின் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் த என்ன இந்த அதிசயங்கள் மிராக்கிள் எல்லாம் நடந்த ஏஐக்கு ப்ரோ இல்லை. நாங்கள் எல்லாம் பார்த்து இப்போ நாங்கள் சும்மா இப்போ டைப் பண்ண ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிறதெல்லாம் ஏஐ திசையில் அதுக்கு அது ஒரு ஏஜெக்ஸ் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி தான் செஞ்சு ஸ்டார்ட்டில். ஆனால் அதெல்லாமே பெரிய டைப் பண்ணிட்டு போக ஆட்டோ கம்ப்ளீட் வாரதுங்கிறதெல்லாம் பெரிய இது. அந்த அட்வான்ஸ்மெண்ட்டில் நடந்தது தான் மிராக்கிள். இப்போ இன்னைக்கு ஜென்ரேட்டிவ் ஏண்ட் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு சரி இப்போ அட் த எண்ட் இப்போ எனக்கு அந்த இமேஜ்க்கு ஜெனரேட் பண்ணி தர இதுலாம் பெரிய ஒரு இது ஒன்று இல்லை. அது ஹியூமன் டச் ஒன்று மிஸ் ஆகுது தானே. அண்டே நேற்று ஒரு ரீல் ஒன்றுலையும் அதை போட்டிருந்தாங்க. என்ன தான் இப்போ அதை இதையும் என்ன நம்மளோட மிட்ஜர்னியையும் லியனார்டோவை நம்ம இன்னொரு இருக்கு லியனார்டோட புது கொஞ்சம் நல்ல ஜெனரேட்டிவ் பண்ணுதான். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த பிளாஸ்டிக் ஃபீலிங் உண்டு, அது எடுக்கலாம் இருக்கு பார்த்தா. இப்போ இவங்க ChatGPT அந்த வீடியோ ஜெனரேஷன் அது கொஞ்சம் பரவாயில்ல, அது நல்லா இருக்கு. பட் அது நம்மளுக்கு அது உண்மையாக வீடியோ தான் எடுத்து போட்டாங்களா என்ன நமக்கு தெரியாது. அதில் அவங்க கிளைம் பண்ணாங்க அப்படி செய்யலேன்னு. பட் எந்த அளவுக்கு அது சரியாக வரமாட்டு தெரியாது. ஆனால் எப்படியோ நம்மளோட தவிர்க்க முடியாத ஒரு இதுக்குள்ளே தான் அது போகிறோம். இப்போ இது பாட்டும் இவர் ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தார் லால் சலாமில் ஏஆர் யூஸ் பண்ணி வாய்ஸ் இது பண்ணி அது இன்னும் அந்த ChatGPT வாய்ஸ் இது ரிலீஸ் ஆகலை. பட் அதில் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்துருக்கு பயங்கர. அந்த க்ரீப்பியான ஒரு இஷ்யூ என்னென்னா, வாய்ஸில் கதைக்கிற கொண்டு வராங்களே அதில் கதைச்சிட்டியக்குள்ள அந்த என்ன செய்யுதுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணக்குள்ள இடையில ஸ்டாப் சொல்லி போட்டு நம்மளோட வாய்ஸ் மிமிக் பண்ணி கதைக்க தொடங்குதுடாப்பா திடீரெண்டு. ஏன் பண்ணதுன்னு தெரியாதா இன்னும். அதானே ஏஐயில் உள்ள பிரச்சனை. இப்போ அந்த லேடி மாதிரி கதைக்க தொடங்குது. அது என்னடா இது. அது என்னடா எலான் மஸ்கே ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு ஆள் கண்ட்ரவர்சியல். அந்த கண்ட்ரவர்சியலை சொல்கிற ஏஐ ஒரு சிக்கலான இதன்று. அவர் நியூரலிங்க் பற்றி என்ன அப்டேட் தெரியுமா? நேற்று இல்லை இன்றைக்கு தெரியாது. இவர் A2D ஒரு வீடியோ போட்டிருந்தார், ஆனால் நான் பார்க்கல. பட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு என்ன தெரியாது. அவர் ஹியூமன் இதொன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன்னு ஒன்று போட்டிருந்தாங்க நேரத்தோட ஒரு ஃபியூ மந்த்ஸ் அது. என்ன அந்த இந்த இன்புட் பண்ணுறது பண்ணி அதில் இருந்து தட் சார்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நமக்கு உண்மையாக இப்போ இந்த ஃபோனில் இருக்கிற மல்டி டாஸ்கிங்கை நான் பாவிச்சதே இல்லை. அது நமக்கு இவங்க அதில் அந்த என்ன சின்ன டிஸ்பிளே அந்த நீங்கள் தூக்கி அதில் ஏற்கனவே நமக்கு சின்ன ஒரு டிஸ்பிளே தான் பாரு, அது இன்னும் பாதி ஆக்கண்டா. இவங்க அதில் கிளினிக்கல் அப்ளிகேஷனாக சொல்கிற விஷயம் நல்ல விஷயம். எங்கே நல்ல மாட்டா இப்போ கை லிம்ஸ் இல்லாத ஆக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ அந்த கையெல்லாம் இது செய்கிறதுக்கு அது சரி அக்ரி பண்ணாது வாங்காது. அதை வேறு தோட் ப்ரோசஸில் இப்போ ரைட் எனக்கு அந்த கிளாஸை தான் சரி அக்ரி பண்ணணும் பண்ணி அவர் ப்ரொஸ்தட்டிக் அவங்க கொடுக்கக்குள்ள அது சரியாக எடுக்கக்கூடிய மாதிரி எந்த ஐடியா. அடுத்தது சில பேர் அவங்க என்னது கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று தான். அடுத்தது அவங்க பேரலைஸ் ஆன ஆட்கள் அவங்க நடக்கலாம் அந்த பிரெயின் தோட்டை அந்த இன்டராக்ஷன் கம்ப்யூட்டர் பிரெயின் இன்டராக்ஷன் ரைட் அப்படி சொல்கிறீங்க. ஓகே அவங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த சில பேருக்கு கால்கள் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஆனால் அந்த சரியா கேட்காது பிரெயினுக்கும் இதுக்கும் இடையில. அது இவங்க என்னது அந்த தாரை ஜமீன் பொருளில் என்ன அந்த பொடி என்ன பிரச்சனை அது மாதிரி ஆகல் டிஸ்லெக்சிக் அவங்களுக்கும் டிஸ்லெக்சிக்கா இல்லை
ஏதோ ஒரு பேருன்னு சொல்லுவாங்க. அது வந்து இவங்க பிரெயின் சொல்கிறது கை கால் கேட்குறதில்ல, ஆனால் ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய. ஆனால் இவங்க நினைக்கிறது சரியாக ஃபங்க்ஷன் பண்ணாதுன்னு சொன்னாங்க. அதில் அந்த இந்த ஏலியனேட்டட் ஹேண்ட் கொண்டு ஒரு சின்ன கொண்டு ஒரு படம் ஒன்று வந்து பீச்சாங்கையா. அப்போ அது அவர் சும்மா போகல, அவர் நடந்து போவார், கை அதில் பாட்டுக்கு தனியாக ஃபங்க்ஷன் பண்ணி ஆக்கிட்ட போச்சக்கால் எடுக்குது. அப்போ அப்படியான இது எழுதிக்குது. ஸோ அதுகளுக்கு நீங்கள் அது சரிதான். அது இப்போ ஃபுல்லாக இப்போ பேரலைஸாக இருக்கிற ஒரு ஆளுக்கு அவரை என்ன யோசிக்காரு என்ன சொல்ல வரான்னு தெரியாட்டி கால் இயலாமல் நடக்க அமைக்கிற இது வேறு. ஆனால் கால் இயலுமா அவருக்கு இந்த பிரச்சனைனால அவர் நடக்க அமைக்காமல் சொன்னால் அதை வந்துட்டு அவர் விஷயம். அடுத்தது இப்போ இன்னொன்று பாருங்களேன். இப்போ 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 நாம் இதை சொல்கிறதால சில நேரம் நீங்கள் அடுத்து இந்த ஓல்டு ஜெனரேஷன் சொல்லலாம். இப்போ நியூ ஜெனரேஷன் இவ்வளவு இந்த ஏஐ அது இது அச்சீவ்மெண்ட் குறைய தானே என்ன ரீசன் சொன்னால் இந்த ஸ்க்ரீன் டைம் அது இதில் தான். இப்போ கையால் எழுதுறதில்ல, ஒரு விஷயத்தை கிராஃப்ட் பண்ண மைண்ட் இல்லை. இப்போ அதெல்லாம் வந்து ஹியூமனை ஒரு ஒரு பாசிட்டிவ் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வர மாதிரி இல்லை. நம்ம நாலேஜ் கெயினிங்கிறது அந்த மாதிரி அடுத்த என்னத்தை வந்து அது இன்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக நமக்கு ஒரு ஒரு ரேட்டில் நம்ம விஷயங்களை தெரிஞ்சு சொல்கிற மாதிரி அந்த இது ஒன்று இல்லை. நம்ம இந்த ஃபோன் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் பேப்பர் வாசிக்கிறது அது ஒரு ரெகுலராக மாதத்துக்கு ஒரு கவர்றது கிழமைக்கு ஒரு கவர்றது. சாப்பிடக்குள்ளேயே எனக்கு புக் ஒன்று இருந்தால் தான் நம்ம சாப்பிடலாம் அந்த டைமில். ஃபுல்லாக வாய்ச்சி புக் ஒன்று எடுத்தால் வாய்ச்சி முடிச்சு போட்டு தான் தேவையில்லை பார்க்குறது. இப்போ நம்மளுக்கே அது வழியாக விளங்குது, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் போன வருஷத்துமெல்லாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு புக் வாங்குறேன் ஒரு முடிவு ஒன்று எடுத்து வாங்கின மட்டும்தான் வாசிக்கல. அடுத்தது இந்த கட்ட புத்தகம் இந்த டைமில் இப்போ சும்மா ஒரு பேப்பர் வரேன்னா ஒரு வீக்லி இது ஒன்று வருமேனே. அப்போ அவ்வளோத்தையும் படித்து முடிக்கிறது நமக்கு ஒரு வீக் இருந்துச்சு, அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு மைண்ட் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இப்போ ரீலை பார்த்து தள்ளி இன்றைக்கு எத்தனை ரீல் பார்த்து இப்போ நாம் சுமார் எத்தனை ரீல் பார்க்குவோம் நாளைக்கு? அதுலேயே ஒரு 4-5 hour வைக்கிறதே ஒரு இதொன்று இல்லையா? அப்போ நான் கூட புக்ஸ் வாசிச்சது லைப்ரரியில் எடுத்தேன், நான் காசு கொடுத்து வாங்கினதும் இல்லை. அப்போ எல்லாம் நிறைய புக்ஸ் வாசிச்சு இப்போ நம்மட அப்போ சப்ஜெக்டோட சம்மந்தப்பட்ட அந்த புத்தகம் இருக்காது, எடுத்து போயிருப்பாங்க. எப்படா வரும் காத்துட்டு இருந்து எடுத்து வாசிக்கிறேன். இப்போ நம்ம கையில் எல்லா புத்தகம் நமக்கு கிடைக்குது, வாங்கலாம், இல்லை நம்ம ஆன்லைனில் இருக்குது, இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் நம்ம வாசிக்கிறது அதான் ஒரு பெரிய அந்த அவைலபிலிட்டி கூட்டிட்டோ. அது நான் வந்து கட்டாயம் நீங்கள் புத்தகம் வாசிக்கணும், ஆரோக்கியம் வளரும், அப்போதான் ப்ரீச் பண்ணுற ஒரு ஆள் இல்லை. புக் எனக்கு இன்ட்ரெஸ்ட், நான் வாசிப்பேன். அது என்ன புக்குண்டு இல்லை. நான் அந்த காலத்துலேயே அந்த பெரிய அடல்ட் புக்கு மாஜிதாயன் இசைஞாரியன் அப்படியே இல்லை, ஏதோ எழுத்திருந்தால் வாசிப்பேன். அதான் நம்மளோட இது. இப்போ சாப்பாட்டுக்கு போனால் சாப்பாடு இப்போ கொரியா பேப்பர் போட்டால் அதையும் வாசிக்கலாம், வாங்கி போட்டாங்க. இல்லாட்டி முந்தி தமிழ் பேப்பர் வர அப்போ இன்ட்ரெஸ்டாக நான் வாசிட்டு இப்போ என்ன போதும். இப்போ கொரியா பேப்பர் வருது, அதெல்லாம் அதுவும் இப்போ இல்லாமல் போயிடுது. ஆனால் என்னென்னா எழுத்தொண்ட வாசித்து இது செய்கிறதுல உள்ள நன்மை என்னென்னா நம்மளோட இமேஜினேஷனை குதிரையை வந்து தட்டிவிடும். அப்போ அது ஒரு இதுக்கு போகும். ஆனால் இப்போ ஜெனரேஷன் சாதனை புரியுது இல்லைன்னு கருத்தையும் சொல்லலாம். எனக்கு இப்போ அச்சீவ்மெண்ட்டாக கழிக்க. ஆனால் எனக்கு அடுத்த கேள்வி வர்றது என்னென்னா, இப்போ ஜெனரேஷன் டம்பாகிறதால நம்ம வந்துட்டு பாரம் வந்து லோ ஆக்கிட்டு வரோமா, புத்திசாலித்தனமாங்கிற பாரங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ அது என்னன்னா எப்படியோ கன்சியூமராக டம்பா தான் அடிக்கணும், அதை மேலே வைக்கிறவன் இருக்குது, அப்போ தான் சாமாமிக்கலாம். இல்லை இப்போ என்ன இது என்னென்னா அப்போ அக்சசிபிலிட்டி குறைய. இப்போ இன்டர்நெட் இல்லை, நமக்கு இன்டர்நெட்டுங்கிறதே இல்லை. நம்மளை விட்டால் கம்ப்யூட்டரும் இல்லை, நாம் கம்ப்யூட்டர்லாம் படிக்க தரங்கிற காலத்தில். அப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்குமென்னு சொல்லலாம். இப்போ அந்த ஸ்ட்ரகிள் இல்லை, எல்லாருக்கும் ஃபோன் இருக்கு. ஃபோனே நம்மகிட்ட அந்த காலத்தில் இந்த கம்ப்யூட்டரோட பவர்ஃபுல். அப்போ அவுட்புட் இல்லை, அவுட்புட் கொஞ்சம் கூடி இருக்கணுமே இல்லையா? லாஜிக்கலாக பார்த்தா தான் நடந்திருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அப்போ அப்படி இல்லையே பார்த்தா. டியோக்ரஸி பாருங்க மக்களே, பார்த்தாச்சு. மேலே கோட் ட்ரெய்லரை நான் பார்த்தேன். சரியா அது பார்த்தேன். ஆனால் வேறு ஏதோ ஞாபகத்தில் பார்த்தேன், நான் இல்லையானு தெரியும். அது என்ன கதை இதுங்கிறது எனக்கு விளங்குது இல்லை. அது ஒரு கிளிம்ஸ் இது உண்டு. அதில் பார்த்தா விஜய் கிட்டத்தட்ட 6-7 வயசு, அந்த 10 வயசு விஜய் ஒன்றும் வருது அதில். அப்பா மகனும் தான்.
சரியா? அப்போ ஒரு விஜய் ஒன்று வந்து அந்த அந்த பாட்டுக்கு வந்து அது அந்த பாட்டுல கேரக்டர் வருது. இன்னொரு அதோட சின்ன ஒரு விஜய் வருது. ஜெமினி அந்த அது இல்ல, விசித்திர படம் இல்லையே இல்ல, இது. இல்ல. அது விளங்குது. ஆனா இந்த சீன் வருது. ஏன்னா இவன் வந்து அவர் அப்பான்னு கூப்பிட்றான். ஆனால் இவர் வயசான ஆளாகவும் வர்றாரு. அப்போ என்ன இதில் நடக்குதுன்னு எனக்கு விளங்கு இல்லை. இவருக்கு நல்ல அந்த மோட்டர் பைக்கில் வாரத்தில் வயசான விஜய் தானே. இந்த நார்மல் அந்த இப்போ கரண்ட் ஸ்டேஜ் விஜய் இல்லை. அது அதில் நாலு கெட்டப்பில் வந்து வயசான விஜய் அவர் தான். அவர் யங் அடிக்கிற ஒன்று அவர் தான் இப்போ கரண்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு விஜய் ஒன்று. அந்த டைமில் அந்த பாட்டில் வந்து விஜய் வராரு. விஜய் அவர் யங் அடிக்கிற அது ஒன்று. ஸோ எனக்கு 2-3 விஜய் வந்த ஞாபகம் அவர் இது செய்யலை. நான் திருப்பி பார்க்கணும் ரோட்ல இருந்து வார்த்தை. ஏன்னா இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு சரியான ஒரு ஃப்ளோவில் போகிற ட்ரெய்லர் இல்லை. என்ன ஃப்ளோவில் காட்டுனா கதை விளங்கிடும். அதால் அது அவனுல ஐஸ்வர்யா சொல்லியிருந்தவள இது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் படத்தில். இன்னைக்கு என்ன கிளிம்ஸ் தான் எல்லாத்தையும் நாங்கள் இதை காட்டையும் இல்லை. சும்மா ஒரு மாநாடு ட்ரெய்லர் அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டுக்கு பார்க்கக்குள்ள. அது பெரிய ஒரு எக்ஸைட்டாக இருக்கல. வழக்கமாக வர அந்த டைம் ட்ராவல் கதை இது மாதிரி. ஆனால் படத்தை பார்க்கக்குள்ள படம் நல்லா இருந்துச்சு. சரி, விஜயோட படம் நல்லா இருந்தால் சந்தோஷம் எல்லாருக்கும். ஆனால் ஒரு மாடர்னைசேஷன் ஒன்று விளங்கிச்சு படத்தில். சரியா? ஒரு நல்ல என்ன சொல்ற தமிழ் சினிமா இப்போ பின்னுக்கு ஓடிட்டு இருந்து இப்போ இந்த கரண்ட் காலத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வந்து ஒரு மகாராஜா மாதிரி ஒரு படம் விஜய் நடிச்சிருந்தாருன்னா இன்னுமே அந்த மகாராஜாவோட கலர்கள் இல்லை. இன்னொரு படம் தான் நடிப்பாரு அவர் நடிப்பாரு. கமல் அப்படிதான் சொன்னேன். இடையில போயிட்டு இடையில போய் கட்சி எடுத்துறவங்க 2 வருஷம் பார்த்து போட்டு சரி வராட்டி வருவார். வெறும் விக்ரம் நடிச்சதுல இந்தியன் டூ பற்றி நான் பேசுவான் பேசி ரைட். அப்போ நாம் அடுத்த இந்த மூவி சம்மந்தமாக இக்ராம்ட இதுகள் என்ன ரீசெண்டாக மூவிகள் ரீசெண்டாக பார்த்த புதுப்படம் சொன்னால் இது கோட் லைஃப் ஆடு ஜீவிதம். ஆடு ஜீவிதம் நான் பார்க்கல, அதால் எனக்கு அதை பற்றி விமர்சனம் தெரியல. ஆடு ஜீவிதம் நாம் ஒரு வருஷமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புத்தகம் வாய்ச்சு. அப்போ புத்தகம் வாய்ச்சிட்டே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அந்த ஒரு லைஃப் அதோட. அப்போ இதை அவர் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே அந்த படம் எடுக்கிறது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணியே அந்த வேலை அப்படியே பிந்தி போய் இப்போ இந்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்போ ரிவ்யூஸ் இப்போ கிட்டத்தட்ட அது ஓடிடியில் வந்துச்சு. ரிவ்யூஸ் வந்துச்சு படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு அந்த மாதிரி. பெரிய அந்த இது நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் அளவுக்கு ஃபேமஸான அளவுக்கு கோட் லைஃப் பேசப்படலை. அப்போ நான் பெரிய ஒரு இது ஒன்று இருக்கலை வழக்கமாக, அதால் நானும் அதை பார்க்கல. எனக்கும் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கலை. அடுத்தது அந்த நாவலில் இருந்து படமாக இருக்கிற வாரத்தில் வழக்கமாக ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ அதில் தான் இருக்கணும். ஓடிடியில் வந்தது ப்ரூவ் பார்த்தா படம் உண்மையாக அது படம் பார்த்துட்டு நாம் திரும்ப போய் அந்த இது புக்கில் இதுகளை எடுத்து சரியா இருக்கான்னா அந்த திரும்ப ஒரு மீட்டல் மாதிரி செய்கிறது. அடுத்தது இந்த மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்டத்தில் வந்து இதெல்லாம் பெருசாக ஒரு இதில் உண்மையான மியூசிக் நல்லா பெரிய ஒரு ரஹ்மான் படத்துக்குள்ளேயே வருதா இல்லை சும்மா தான் அடிச்சிருக்காங்க? அது படத்துக்குள்ளேயே நீங்களா வருது. எனக்கு அது பாட்டெல்லாம் மிச்சம் அது சாட்டிஸ்ஃபைடான மாதிரி இருந்துச்சு. யாரும் மியூசிக் பிஜிஎம் உண்மையாக தொடங்கக்குள்ளேயும் முடியக்குள்ளேயும் ஒரே பிஜிஎம் ஒரே இதோட அது வந்து உண்மையாக அவர் அந்த விளையாட்டு ஒன்று காட்டுறானே ஏஆர். இப்போ அந்த என்ன பம்பை படத்துலேயே அந்த மியூசிக்கை வந்துட்டு ஏஆர் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறான்றத சொல்லக்குள்ள அந்த உயிரே அந்த இவைக்கு ஒரு மியூசிக் இருக்கும், அவருக்கு ஒரு மியூசிக் இருக்கும். ஹீரோ கொண்டு ஹீரோயினு கொண்டு அவர் 2 பேரும் சந்திக்கிற ஒரு சீனில் அது 2 சேர்ந்து ஒரு புது மியூசிக் கொண்டு வரும். அப்படி இருந்தாலும் அப்போ அந்த காலத்திலே யோசிச்சிருக்காங்கன்றத நல்லா அழியுதான். அப்போ ஸோ அந்த ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் டைரக்டரை தாண்டி ஒரு சிறந்த சவுண்டு மிக்சர் இன்ஜினியர் அவர். அதான் அது நம்ம அதை பெருசாக கதைக்கிறதில்ல. இப்போ எனக்கு நம்மளோட தீவிர ரசிகர் இருக்கார் இமாம்ஜி. அவர் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் கட்டாயம் இதை ஒன்று செய்யுங்க. போன வருஷமோ அதுக்கு முதல் வருஷம் நம்ம செஞ்சோம் ஏஆர் ரஹ்மானோட பர்த்டே ஸ்பெஷல் எடுப்போம். அதான் இப்போ இமாம்ஜியை கட்டாயம் எடுத்து செய்யணும்ன்றது எனக்கு ஒரு ஆசையும் இருக்கு.
ஏன்னா நாம் இல்லாட்டியும் அந்த ரஷ்யர்கள் ஏஆர் ரஹ்மான் அந்த ஹெவி டீமை எடுத்து எப்படி அவங்களே செய்யட்டும் அது இதில் கொஞ்சம் அந்த ஏஆர் ரஹ்மான் சூஃபி ஸ்டைல் மியூசிக் கேட்டு தானே அது எல்லா இடத்தையும் இருக்குது. அப்போ அது வந்து நிறைய இடங்கள் வருது. உண்மையாக அந்த டெசர்ட்டில் போகிறது வந்து இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுமே. டெசர்ட்டில் வேறு என்னத்தை காட்டலாம், நடந்துகிட்டே இருக்காங்கடா இந்த மியூசிக் தான் பின்னாடி கொண்டு போகிறது. சீன் பை சீன் அது மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சில படங்கள் இப்போ நல்ல படங்கள் கிளாசிக்ஸ்ன்னு சொல்கிற சில படங்கள் பார்க்கக்கூட நமக்கு போர் அடிக்கிறீங்க. அப்படி ஒன்றும் இருக்கல, நல்லா தான் இருந்துச்சு. நான் அந்த இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்க. நான் இப்போ அதுதான் இப்போ சொல்ல வந்தேன். இப்போ எனக்கு கோட் லைஃப்ங்கிற சப்ஜெக்டை பற்றி இருப்பான் தான் இவர் அதை வாசிச்சு குடிச்சு அந்த புத்தகம் நான் இப்படி கூட அதுக்கப்புறம் படமும் வரப்போகுதாண்டு எத்தனையோ வருஷத்துக்கு முதல் இருவான் தான் எனக்கு வந்து சொன்னேன். இப்படி பிருத்திவிராஜ் எடுத்துக்காரா இப்படி செய்ய அப்படி கூட பெரிய கதை வச்சாரு. அப்போ புக்குக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் அது என்னடா எனக்கு அந்த புத்தகத்தை வாசிச்சு போட்டு ஆடு ஜீவிதம் புத்தகத்தை சப்ரி ஃபாத்திமா புக் ஹவுஸ் அவர் தான் எனக்கு இதை எடுத்துகிட்டு போங்க விஷயங்க. அப்போ புக்கை வாசிச்சு போட்டு எனக்கு ஆட்டை நான் கண்டேன். 2-3 நாள் ஒரு ஆட்டை கண்டேன். எனக்கு அந்த ஆட்டுற வாசம் எனக்கு வந்துட்டு. ஏன்னா அந்த புத்தகம் அவ்வளோ இப்போ நான் நினைச்சேன் உண்மையாக படம் இழுக்கு நல்லா காலத்தை வச்சு இழுக்குமென்னு நினைச்சேன். ஆனால் படம் நாம் நினைச்ச மாதிரி இழுக்கலை. படம் இந்த குயிக்காக மூவ் ஆயிடுச்சு. சரியா, புத்தகம் தான் உங்களை இப்படியே வச்சு உங்களை மிச்சம் இது என்ன இவன் இப்போ நம்ம தெரியாதே இந்த அந்த அடுத்த இது தெரியாது பேசுகிற நல்லம் இல்லை. படத்தில் பார்த்தது தான் தெரியும். இப்போ நாம் போய் மாட்டிக்கிட்டோம், நம்மளுக்கு டெசர்ட்டில் போய் மாட்டிக்கிட்டோம், நமக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. இப்போ புத்தகம் ஒவ்வொரு பேஜாக துறக்க அந்த ஆடுகளோட வாழ்கிற அந்த உணர்வு தான் இருக்கும். அது மட்டும்தான் நான் அந்த படத்தில் இல்லைன்னு சொல்கிறது. ஏன்னாட்டா நமக்கு அந்த ஆட்டு நடி வாசம் வரும். நமக்கு அந்த புத்தகம் வாசிக்க நம்மளோட புக் வந்து நம்மளுக்கு தார அந்த அனுபவமாக தான். அதை கொஞ்சம் இதில் இது செஞ்சுவாங்க. என்னன்னு சொன்னால் அவர் அந்த கிட்டத்தட்ட ஆடுகளோட ஆடாவே மாறி அந்த ஆட்டுக்கு அதெல்லாம் புக்கில் வரும். இதில் ஆட்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆடு வரும், முட்டை முறையில் வரும். அந்த மாதிரி தான் இதில் படத்தில் இது ஆடு ஜீவிதம் அந்த சொல் நல்லா புக்கில் இருக்கும். ஃபுல்லானா ஏன் ஆடு மாதிரி எனக்கு அந்த ஆட்டுற அப்புறம் அந்த இப்போ நஜீப் தானே அந்த கேரக்டர். நான் ஆடே தின்றல ஆட்டுறது சாப்பிட்றல அவரும் ஒரு ஆடுங்கிற ஆட்டுக்கள் அவர் பேர் வைப்பார். ஒவ்வொரு பேர் இருக்குமா ஆட்டுக்கு புக்கில். இந்த ஆடு இது மோசமான ஆடு, இது எனக்கு கரைச்சப்படுத்துற நம்ம கால வராது, இந்த ஆடு நல்லா வந்து நெட்ட வரும், அப்படியெல்லாம் இருக்கு. அது சீன்லேயே கொஞ்சம் வருது. ஆனால் அந்த அளவுக்கு எலாபரேட் பண்ணல. ஆனால் இப்போ இவர் இது படத்தில் இப்போ தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வந்ததுலேருந்து இவர் போகும் வரைக்கும் இவர் தப்பிக்கணும், அது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்க. அதனால படம் வந்து இது ஸ்லோ இல்லாமல் போகுது. அந்த பாட்டையெல்லாம் ஃபாஸ்ட்டாக காட்டி இந்த தப்பிக்கிற பாட்டை கொஞ்சம் எலாபரேஷனாக தப்பிக்கிற பாட்டு தான் ஃபுல்லாக அநேகமாக. அது ரெண்டு தான் அது கதை. சரியா, ஒன்று இப்போ நம்ம நீ அது சொல்லிட்டீங்கிறத சொல்கிறேன். ஒன்று மாட்டுறது, மாட்டி படுற அவ்வளோ, அடுத்து தப்பிக்கிற என்னங்கிறதான் கதை. ரெண்டுமே ஒரு மரண வேதனை தான். சரியா, தப்பிக்கிறது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இல்லை. ஏண்டா வந்தோம் தப்புன மண்ட மாதிரி தான் அந்த லைஃப் போகும். கடைசி வரை அங்கே இருந்திருக்கலாம். அதான் அதில் உள்ள விஷயம். இப்போ நான் புக்கு நான் ஸ்டார்ட் பண்ணின மாதிரி அப்படியே வச்சு அந்த அதில் வந்துட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரத்துலேருந்து தொடங்கும். புக் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறதுலேருந்து தொடங்கும். இந்த அந்த வாங்க போர்டு இருக்கி அப்படி செய்யுது. ஆனால் அங்கே போலீஸ்காரனா அவரை போட்டு அதாவது இந்த படம் அப்படி தொடங்காது. அந்த படத்தில் கூட இந்த கேரளா சீன்கள் இருக்கு. அது தேவையா இல்லையாங்கிறத விட ஒரு வகையில் என்னன்னா நஜீப் பேசிக்கலி வந்து இந்த தண்ணிக்குள்ளே போய் இந்த மண்ணள்ளி போடுறாங்க. நஜீப்போட லைஃப் ஃபுல்லாகவே தண்ணி தான். அந்த தெரியும் தானே, இப்போ ஆத்தங்கரை இப்போ இந்த வாப்பாக்கெல்லாம் இந்த ஆற்றுல நாங்கள் குளிச்சு இறாலு கொத்து கட்டுறது இந்த கதையெல்லாம் சில தண்ணியோட தொழில் வந்து ஆற்று கீழே போய் மண்ணை தோண்டிட்டு வந்து அந்த மண்ணை எடுத்து கொண்டு போகிறது தான் அவர் தொழில். அப்படிதான் இவர் மண்ணை எடுக்காரு. இங்கே கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் டெசர்ட்ல ஃபுல்லாக மண்ணோட என்னன்னா அவன் டொய்லெட் கழுவ விட மாட்டான். இந்த தண்ணியில் நீ டொய்லெட் கழுவ கூடாதுன்னு சொல்லுவான். அரபி அடிப்பாங்க. அப்போ எப்படி நான் இந்த கழிக்கிற என்ன ஒன்று சொல்லுவாங்க மலையாளத்தில். அவன் விட மாட்டான்.
அப்ப அதுவும் இல்லை அது மழை அவருக்கு ஒவ்வாமையா ஆயிருது. மழை உள்ளக்குள்ள ஒவ்வாமைங்கிறதுல தண்ணி இல்லை, தண்ணி குடிக்கிறது மட்டும் தான் நீங்க பாவிக்கலாம். வேற ஒரு அக்சசிபிள் இதுவும் இல்லை உங்களுக்கு தண்ணியில. ஒருத்தன் தண்ணியிலேயே பிறந்து வளர்ந்து அதுலேயே இருந்தவனுக்கு அது கஷ்டம். அது கேரளா இது ரியல் இதே. நான் அன்றைக்கு ஒரு இது ரெண்டு ஷேர் பண்ணேன். அவருக்கு இந்த ஸ்டேட் அந்த இந்த படத்துக்கு ரெகக்னிஷன், கேரளாவின் சிறந்த நடிகரை படத்துக்கான விருது பிருத்விராஜ். அது நல்ல தேசிய விருது இப்போ அறிவிச்சிருக்காங்க, ஏராளமான கிடைச்சி. அடுத்தது இது நல்ல நல்ல அடுத்தீங்க சினிமாட்டோகிராஃபி எல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் சொல்றீங்க வார வருஷம் ஏராளமான இதுக்காண்டி கிடைக்கலாம். ஏன்னா போன PS2க்கு தானே அடுத்தது அந்த தப்பி போகிற சீனில் இந்த டெசர்ட்ல நடிகர்கள் தேர்வா அது என்னையான்னு தெரியாது, அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா இப்போ அந்த அரபி இருக்கான் தானே, அரபியெல்லாம் எப்படி நடிக்க வைச்சானு தெரியாது. அரபியெல்லாம் அந்த அவங்க அந்த இதில் சொல்லுவாங்க கிறுக்குறான்னு அரபி. நாம 2 பேர் ஹைஜிடிக்குள்ள கிறுக்கு என்னமோ சொல்லுவாங்க கிறுக்குறேன்னு ஒன்று சொல்லுவாங்க. சரி மறந்து போயிட்டு நான் அவன் நம்மளை நட்டு அடிக்கிறேன், நம்மளோட லாங்குவேஜ் அவனுக்கு அப்படித்தான் விளங்குறேன். என்னத்தை அப்படித்தான் அவனோட பாஷை விளங்குறேன்னா அரபி சொல்றேன். அப்போ அதெல்லாம் சரியா அக்யூரேட்டாக ஒரு கபியில் எப்படி தீப்பானோ நமக்கு. கேரளாய்ஸுக்கு மிடில் ஈஸ்ட் சரியான அங்கே ஆக்களை பற்றி சரியா தெரியுமே, அவன் ரெப்ளிகேட் பண்ணுறதும் அவனுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். அவன் அரபி தானே தெரியா, நான் சொல்றேன் அரபி தான். அப்போ இந்த அரபி எங்கே டைரக்டர் பிடிச்சாருன்னு தேடி பார்த்தா அவர் ஏற்கனவே மலையாள படம் நடிச்சிக்கிறார் ஒரு படம் உண்டு. அதில் வச்சு தான் இவர் இதில் காசு பண்ணிக்காங்க. என்ன படம் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று சொல்லி ஃபேமஸ் இல்லை, அவ்வளோ ஃபேமஸான ஆட்கள் இருந்தது ஒரு. ஏன்னா இவர் அந்த இதில் ஒரு விஷயம் என்னன்னா அரபி அவன் லைஃப் ஸ்டைல் தான் அது. அவன் ஒரு காட்டரபி, அவன் ஒரு டெசர்ட்ல பெடுவின். அப்போ அவன் தண்ணியை எப்படி பாவிக்கிறல, தண்ணி நான் காசு கொடுத்து வாங்குறேன், எனக்கு அது ப்ரிசியேஷன் சொல்லுவான். ரொட்டியை எப்படி சாம்பலுக்கு அப்படி தான் சாப்பிட்றேன், சதி டேக்கிட்டு இந்த இது எடுத்து சாப்பிடுவேன்லாம் சொல்லுவான். அதெல்லாம் ஓகே. ஆனால் அவன் அந்த அப்படி தான் இவருக்கு தான் அது சரியான சரி வராது. அடுத்து நான் என்ன ஆஃபீஸில் வேலையை என்ன கூட்டிகிட்டு வந்தேன், அது பயங்கர மாதிரி இருந்தது. அடுத்தது இப்போ பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கர இருக்குது. நார்மல் பாடியிலேருந்து குறைச்சி கடைசியில் நான் நினைக்கிறேன் 72 hours என்னமோ சாப்பிடாம கடைசி இந்த ஸ்கின் அது இந்த எலும்பெல்லாம் முழங்கு. அப்போ அதை ஃபுல்லாக ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் இது ரெண்டு செய்கிறது. அப்போ அதை போடலாமே, அது ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி மார்க்கெட்டிங் படத்துக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் அடிக்குமே அதை அவர் ரிஃப்யூஸ் பண்ணி தரேன். ஏன்னா இது ஒரு உண்மையான மனுஷன்ட கதை தானே, படம் பார்த்து போட்டு அதானே உண்மையை அப்படி இருந்திருக்காங்க. உண்மையை அப்படி இருந்தது. நாம அதை கொமர்ஷியல் எடுக்கக்குள்ள அவன்ட இதே நாம சும்மா ஒரு ஜிம்முக்கு போய் உடம்ப குறைஞ்ச மாதிரி இல்லை. அவன் உண்மையாக பட்ட கஷ்டம் அடுத்த உண்மையானவர்கிட்ட இருக்கான், அவன் உயிரோட வர இருக்கான் இப்பயும். அப்போ அது ஒரு அதை நாம் செய்கிறது அழகு இல்லைங்க. மத்தாக்கள்லாம் நான் உடம்பு அப்படி குறைச்சி இப்படி குறைச்சி அதெல்லாம் காட்டுறது தானே. அதை நாம் யூடியூப்ல அது இப்போ ஒரு நல்ல கதை, அதாவது ஒரு சந்தோஷமான கதைண்டா ஓகே அதில் காட்டலாம். இது ஒரு சஃபரிங்கை காட்டுறது அடுத்தது அந்த அது அது நான் கதைக்கப்படாது நீங்கள் படத்தில் பாருங்க. இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. டெசர்ட்டும் இனி இப்போ நாம் புத்தகம் வாசித்தால் நமக்கு தெரியும், பார்க்காத ஆளுக்கு அது ஒரு கடுமையான ஒரு மனசை போட்டு அதை திரட்டிக்கும் அந்த படம். ஏண்டா தப்பி போகக்குள்ள நஜீப் ஆள் செத்துரும் மௌத்தாயிரம் என்ற ஒரு எண்ணம் ஒன்று புது ஆக்களுக்கு அது வரும். ரைட். அடுத்தது அந்த இப்போ இவங்க 2 பேரும் புக் வாசிச்சுட்டு படம் பார்த்தாங்க. இப்போ நான் புக் வாசிக்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த படத்தை பார்ப்பேன். அதை பார்த்துட்டு அடுத்த பாட்காஸ்ட்டில் நீ இந்த தடவை பார்ப்போம். வேறு என்ன சொல்லுவாங்க இப்போ? அதையும் சொல்லல, நான் நிறைய சீன் சொல்லல. இந்த அது படத்தில் வர சீன் இல்லை. இப்போ பேசாமல் விட்றது நல்ல டெசர்ட் எல்லாம் அது அடுத்த டைம் அது கோவிட்டில் ஜோர்டானில் போய் மாட்டுங்க. கோவிட் டைமில் படம் எடுக்கக்குள்ள பிருத்திவிராஜ் டீம் எல்லாம் போய் மாட்டி மிடில் ஈஸ்ட் துபாய் கவர்மெண்ட் அதை அவங்க எடுக்க வேணாம் என்னமோ அப்படி பேன் பண்ணிட்டு கோவிட் டைமில் இவங்க போய் மாட்டி எல்லாம் ப்ளோக்கேட்
இந்த என்ன நடந்த சம்பவங்கள் ஹோட்டலுக்கு வந்தேன்னு இங்கேயும் பெரிய குழப்பம் இந்தியாவில் ஒரு டீமை காணல் பெரிய பெரிய சீரழிவெல்லாம் பட்டு தான் அந்த படம் வந்து ப்ரொமோ வந்து எவ்வளோ காலம் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு முதல்ல வந்து என்ன இப்போ இப்படி ஒரு ஆள் சொல்லல இப்போ 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 இந்த வேறு எடுத்த படம் என்ன பொன்னியின் செல்வன் புக்கை விட பொன்னியின் செல்வன் இது ஒரு வே ஆஃப் இந்த எந்த வேர்ஷன் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எல்லாம் கிளைம் பண்ணது இல்லை அது அது புக்கை தான் படமாக எடுத்துருக்கு அதுவும் கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவு 95% நீங்கள் பொன்னியின் செல்வன் இல்லை நானும் அதை வாசிக்கிறது அப்போ எனக்கு அந்த புக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லை அது புக் நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் போகும் நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது முடிக்கிற வரைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பாட்டெல்லாம் வருது அதெல்லாம் அதில் நீங்கள் இப்போ ஒரு பக்கத்தையே ஸ்கிப் பண்ணிட்டு என்னன்னு சொன்னால் இப்போ நாடகம் நீங்கள் பார்க்குறதானே அப்படிதான் அது நாடகம் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு பிறகு பார்த்தாலும் உங்களுக்கு 2 மாதத்துக்கு பிறகு பார்த்தாலும் கதை விளங்கும் என்னடா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்திருக்காது சின்ன ஒரு மூமெண்ட் அது மாதிரி தான் அது மாதிரி தான் இது ஆனால் போகிறது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆழ்வார்க்கடியார் நம்பி மட்டுக்கும் போகிறது அந்த ஆள் வந்து அந்த ஆள் இது விபரிச்சு முடிகிறது கிடையாது எனக்கு சில கஷ்டமாயிருக்கு கேரக்டர் நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாய்ச்ச ஸ்கூல் லைப்ரரியில் ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த புக் இப்படி தான் இருந்தது மொத்தமாக இருக்கல ஃபர்ஸ்ட் பார்ட் 2, 3, 4 இன்னொரு பார்ட் 5 இன்னொரு பார்ட் அப்படி இருந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு சின்னொண்டு 2, 3, 4 இப்படி இருக்கும் 5 இப்படி ஒரு ஹட்டு அங்கே என்ன சொன்னீங்கன்னா 2, 3, 4 வந்து லெண்டிங் செக்ஷனுக்குள்ளே இருக்கல அப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது 1 எடுத்துகிட்டு வந்து 5 எடுத்துகிட்டு வந்து வாய்ச்சி முடிச்சிட்டோம் நான் சஜா சாபிர் ஏண்டா அப்போ எங்களுக்கு கதை வந்துட்டு இல்லைங்கண்ணே தான் பிறகு தான் போய் நாங்கள் வாய்ச்சி அதான் மெயினான இதாக 5 தான் மெயின் 5 தான் மெயின் அதில் அதை செட் பண்ணுறது தான் இந்த 2, 3, 4 வேறு படம் எப்படி எடுத்தாருன்னு சொன்னால் இப்போ அது வந்துட்டு ஒரு ஃபிக்ஷன் என்ன அந்த புக் வந்து ஃபிக்ஷன் ஹிஸ்ட்ரி இல்லை அது ஃபிக்ஷன் இவர் ஹிஸ்ட்ரியும் இல்லை ஃபிக்ஷனும் இல்லாமல் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி என்னன்னா இப்படியான ஆட்கள் வந்துட்டா அந்த காலகட்டத்தில் உண்மையாக இருந்திருந்தா எப்படியான ஒரு சிச்சுவேஷன் இந்த இவங்க மாதிரி தானே இவர இமேஜினேஷன் அப்படி அவர் பெஸ்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து நல்ல ஒரு திருப்தியாக இருந்துச்சு எனக்கும் PS1 ஓகே என்னடா புக்கில் வரது அப்படியே இது பண்ண மாதிரி ரிசம்பிள் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்ட் 1 ஆனால் பார்ட் 2 பார்க்கக்குள்ள ஒன்று அந்த விக்ரம் சாகரத்தோட அது படத்தை முடிச்சுக்கணும் அங்கால போகிறது புக்கும் இல்லை ஏன்னா புக்கில் வர மெயின் ட்விஸ்ட் ஒன்று நான் இவருக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன்னா நான் PS2 பார்க்கல PS2 பார்க்கல நீங்கள் சரி பரவாயில்ல எப்படி ஏன் நான் அதை பார்க்கலன்னா PS1 பாட்டு சட்டப்படி இருந்துச்சு அப்போ எனக்கு படத்துலேயே ஒரு இன்ட்ரிக்கான ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துட்டு PS2 பாட்டு ஒன்றும் இல்லையே எனக்கு அதோட இதாக போயிடுது எனக்கு அது ஒரு பாட்டு மட்டும் பரவாயில்லையா பாட்டு அங்கே மெயினான ஒரு ட்விஸ்ட் உண்டு இவன் இது செய்கிறத விட மேஜர் ட்விஸ்ட் ஒன்றைக்கு அடுத்தது யார் அரசனாக போகிறாங்கிறது தான் அது ஃபுல்லாகவே அதில் ஒரு பெரிய ஒரு ஃபிக்ஷன் ஒன்று அந்த விஷயத்தை வந்துட்டு இவர் படத்தில் மிஸ் பண்ணிட்டாரு அவர் உண்மையாக ஹிஸ்ட்ரியில் என்ன நினச்சோ அதை பேஸ் பண்ணி கிளைமேக்ஸை வச்சுட்டாரு முன்னுக்கு வரதெல்லாம் நீங்கள் சொல்லி உண்மையாக ஹிஸ்ட்ரி என்று சொல்லக்குள்ள இப்போ சோழர் ஒரு இதில் டைனஸ்டியில் நடந்த உண்மையான விஷயம் தான் அது அதை இவர் கல்கி வர ஒரு ஃபிக்ஷன் எல்லாம் கொண்டு போய் இது செஞ்சுப்பாரு இவர் அந்த ஃபிக்ஷனை இடையில ஃபிக்ஷன் தான் இவர் முன்னுக்கு எல்லாம் ஃபிக்ஷனாக போயிட்டு அது மட்டும் ரியல் இன்சிடென்ட் வரது ஒரு ரியலாக போயிட்டு அது யார் முன்னாடி வேறு சொன்னேன்னு நினைக்கிறேன் அது அப்படி ஒரு இது நடந்தேன் கூட இது நடக்குது வித்தியாசம் உண்டு watched God Life in theater, absolutely loved it. நான் தியேட்டரில் பார்க்கவே தான் தியேட்டரில் பார்த்த டெசர்ட் எப்படி வந்தால் ட்விஸ்டர்ஸ் இன்ஸ்டிகேட்டர்ஸ் நல்லா இருக்கு ஓகே ரெண்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன்னு பார்க்கல இன்ஸ்டிகேட்டர்ஸ் மெட் டேமன் கேசி அஃப்லெக் நடித்தது பென் அஃப்லெக் ப்ரொடியூசர் எஸ் அதை நான் பார்த்தேன் ரெண்டும் இருக்குது பார்க்கணும் watched God Life in theater, absolutely loved it.
ப்ரெசியூம் இன்னசென்ட் சீரீஸும் நல்லா இருக்குது. ஜேக் ஜிலன்ஹால் நடித்தது. அது நான் எங்கே பார்த்தேன், ஆப்பிள் டிவியில் வந்திருக்காது. ஜேக் ஜிலன் ப்ரெசியூம் இன்னசென்ட் அவரோட மகனை வச்சு அப்படி ஏதோ ஒரு கதை தானே, எனக்கு ஷோராக தெரியல. இல்லை சம்திங் பழைய படம் ப்ரெசியூம் இன்னசென்ட்டா பார்க்கல. There is a recent TV series named Shaker Home. It's a good attempt. Tamil series Anaji. நான் ரீசெண்டாக பார்த்த படம். நீங்கள் வேறு எதுவும் படங்கள் பார்த்தியா? நான் நேற்று திடீரென்று நேற்று தானே ஃப்ரைடே, எனக்கு வீட்டை ஒருத்தரும் இல்லை, எனக்கு ஒரு வேலையும் இல்லை, என்ன செய்யறேன்னு தெரியாமல் போய் கில்ஸ் வேர்ல்டு பார்த்தேன். போய் கில்ஸ் வேர்ல்டு படம், அது ஒரு படம். ரிவ்யூவில் இது ஸ்கோர் கூட கேம் பார்த்தேன். அது என்ன ஒரு படி என்ன அவனோட நாக்கையும் இதையும் செஞ்சு போட்டு ஒருத்தன் ஃபுல்லாக அவனை ட்ரெயின் பண்ணுறேன். உன்னோட சோல் பர்பஸ் வந்து ஒரு பொம்பளையை கொள்வது. அப்போ அது ஒரு ஜோக் படம் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி போகும். சரியா, நல்ல ஆக்ஷன் இதெல்லாம். அது நினைக்க கேம்ஸோட சம்மந்தப்பட்டதாக தெரியும் எனக்கு. ஏன்னா அந்த கேம்ஸ் கேரக்டர்கள் மாதிரி தான் இருக்கும் அதை பார்க்க. சம்டைம்ஸ் அது ஒரு கேமோ ஒரு புக்காக வந்திக்கலாம். அப்புறம் ஒரு ட்விஸ்ட் வந்து அந்த படத்தில் போய் எப்படியோ ஃபுல்லாக மாறி ஒரு ஃபைட், இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அது மாதிரி ஒரு இதாக முடிகிற படம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் நல்லா இதில் வேறு பார்க்கல. இன்றைய கொஞ்ச நேரம் இருந்து இது மகாராஜா தான் பார்த்து. மகாராஜா தியேட்டரில் பார்த்ததை விட கோலம் மலையாளம் ஃபில்ம், நைஸ் த்ரில்லர். கோலம் பாய்ஸ் கில்ஸ் வேர்ல்டு ஃபைட்டிங் கொரியோகிராஃபி நல்லா. ஆனால் அது எனக்கு ஒரு கேமு தழுவின மாதிரி தான் இது. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் தானே? சரியா, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இல்லை இது. இந்த என்ன சாயல்ண்டா அந்த நான் அடிக்கடி ஹங்கர் கேம்ஸ் இதுதானே, அந்த ஒரு அதில் அந்த தீம் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, அந்த இதில் ஆக்களை கொண்டு போய் கொள்கிற அப்படி இந்த செட்டப்புகள் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருந்துச்சு அந்த படம். ஆனால் அப்படி இல்லை, இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். கொஞ்சம் காலத்துக்கு முதல் கொஞ்சம் நாளைக்கு முதல் ஒரு தோழியோட ஒரு சண்டே வந்துட்டு ஹங்கர் கேம்ஸ் ஃபேன் அவர். நான் இந்த கதையை சொன்னேன். ஹங்கர் கேம்ஸ் வந்து ஒரு மெயின் கேரக்டர்னா அந்த கேரக்டர் தானே மத்தாக்களை காப்பாற்ற, மத்தாக்கள் வந்து அந்த கேரக்டரை காப்பாற்றிட்டு இருந்தா இப்படி வந்து பெரிய சண்டே ஆகி ஒரு அந்த படம் ஃபுல்லாகவே அதுக்கு ஆதாரம் காட்டலாம். வந்தது, அடிபட்டேன், மயங்கி விழுந்தேன், அப்புறம் 2 பேரும் தூக்கி போகுது, விளங்கியது. இதான் அந்த படம் ஃபுல்லா. இருக்கிற பொடிய முறையில் லவ் பண்ணி அவனை ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இந்த கழுத்து பறவை அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து காப்பாத்துரு படம் ஃபுல்லா. என்ன வந்து இது செஞ்சோடனே என்ன காப்பாத்தினேன் அவ அப்படித்தான். இந்த இந்த ப்ரொஃபஸி படங்கள் தான் நமக்கு எரிச்சல் வர. கட்னிஸ் எவடி சும்மா போட்டு அது நாம் என்ன புக் வாசிச்சு ஹங்கர் கேம் புக் வாசிச்சு அப்போ படத்தில் வாங்க இவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு புக் நல்லா இருக்கு. நான் வந்து ஃபொகோட்டுன்னு ஒரு கொரியா படம். நான் தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னே அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு அஸ்னத் ஷேக் வந்துட்டு போட்டிருந்தார். சரியான ட்விஸ்ட், 2000 ட்விஸ்ட்டை சொல்லுவீங்க. இன்னொருத்தனை இந்த ஃபோட்டோவை போட்டிருந்தேன். அந்த படம் கிடைச்சா பாருங்கள், வெரி அதான் சில எப்படி அந்த கதையை யோசிக்காங்களே ஒரு அனிமேஜன் இதான அது. அந்த இன்டசியா இப்போ ஒரு விஷயம் பெரிய இது இல்லை யோசிச்சு எடுக்கிற விடங்களை விட இந்த மலையாளத்தில் சின்ன ஒரு அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற இதை வச்சுட்டு ஒரு படத்தை எடுக்காங்கிறது அது அப்படி நல்ல படங்கள் இருக்கு. இப்போ கொரியாவிலையும் கொரியன் படங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படியான நல்ல படங்கள் இருக்கு. அப்படி சரியான இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள். என்ன அதே சமயத்தில் பெரிய அது மலையாள சினிமாவுக்கு வந்துட்டு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. அதால்
தமிழ் சினிமாவுக்கு நடந்த பிரச்சனைனா தமிழ் சினிமாவுக்கு நேரத்தோடையே அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஹை பட்ஜெட் படம் ஒன்று எடுக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு. ஆனால் கதை அந்த தேர்ட் ப்ராசஸ் ஒழுங்கான ஆனாலும் மகாராஜா வந்து தான் அப்படியே கதை வாரதிரிக்கு அவர் பழைய படம் குரங்கு பொம்மை, தூங்கானாரம் நிறைய இருக்கு. இப்போ லோக்கிலேயும் அந்த என்ன ஃபர்ஸ்ட் படம் என்ன அதான் மாநகரமான அது நல்ல படம் தானே அந்த டைமில். ஸோ அதான் என்ன பிரச்சனைனா தமிழ் சினிமா நிறைய படம். அப்போ அதால் நமக்கு நல்ல படமும் கிடைக்குது, மோசம் எப்படி பார்த்து நல்ல ஒரு கதைன்றிக்கு இப்போ நம்ம ஊர்லாம் இந்த கட்டுப்படுற கேஸ் இந்த இப்படியான கதையெல்லாம் டக்குன்னு நமக்கு வந்து பார்த்தா ஊருக்குள்ளே கட்டுப்படுற கேஸ் தான் இருக்கிற மாதிரி. ஆனால் கொழும்புலையும் கட்டுப்படுற இந்த பலாயெல்லாம் இருக்குதான். ஆனால் கொழும்புல அது வாரில் என்னன்னா கொழும்பு பெரிய இடம். 500 பேர் கல்லன் இருந்தா ஒரு ஊரில் 1000 பேருக்குள்ள அவன் 1/3 கொழும்புல 500 பேர் என்ன அது ஒரு இதான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதான் நம்முடைய இதில் உள்ள இது. ஆனாலும் இப்போ மலையாள சினிமாலேயும் மொக்க படம் இருக்குதான். மொக்க படம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம மலையாள சினிமாவில் எல்லா படமும் பார்க்குறோம். பிக்டான நல்ல படங்கள் ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் இவன் சொல்லுவான் வெற்றிமாறன் கேட்பாங்க என்னென்னா ஈரான்லேருந்து வர படங்கள் தான் இப்படி இவ்வளோ ரியலிஸ்டிக்காக நல்ல படங்கள் நல்ல சிம்பிளான கதைகளாக இருக்கின்றது. அதில் வந்து சொல்லுவான் இது என்ன ஈரான்லேருந்து செலக்ட் பண்ணி அவார்டு போய் அவார்டு அடித்து வந்த படத்தை தான் நீங்கள் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக தான். எனக்கு இப்போ இக்ராமோட டேஸ்ட் வித்தியாசம். என்ன டேஸ்ட் வந்து எனக்கு ஃபேண்டசியும் இருக்கணும் படத்தில். சரியா, கொஞ்சம் அந்த ஹீரோ தனங்களும் இருக்கணும். இருந்தால் தான் அது வந்து இப்போ அன்றாட வாழ்க்கையை நாம் என்னத்துக்கு போய் ஸ்க்ரீனில் வாழ்க்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஆனால் இந்த ட்விஸ்ட் எல்லாம் வரக்குள்ள நல்லா இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அடுத்தது மோட்டிவேட் நம்மளை ஒரு மோட்டிவேட் பண்ணுறோம். இது இப்போ இந்த மகாராஜாவெல்லாம் அது ஒரு அந்த ட்விஸ்ட் சொல்கிறேன் ட்விஸ்ட்டுன்னா அடுத்தது ஒரு ஜட்ஜ்மெண்ட் தானே. அது உண்மையாக கிடைக்க வேண்டியது. அது அந்த பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயம் இல்லை. இவங்க காலத்துக்கானே அஞ்சு ஒரு டீம் வேளுக்கு இப்படி வேளுக்கு ஒரு கர்மாவுண்டு வரத்தானே வேணும். அப்படியான படங்கள் அது கொஞ்சம் ஃபேண்டசியமாக இருந்தாலும் நம்ம பிடிக்கிறேன். ஆகையும் ரியலிஸ்டிக்காக எனக்குண்டா 2-3 படங்கள் எனக்கு பேர் ஞாபகம் வருது இல்லை. எனக்கு என்னடா அந்த படம் பண்ண மாதிரி ஏன் இந்த அப்படி சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய படம். எனக்கு முக்கியமான படம் வந்து இந்த நோ கண்ட்ரி ஃபார் ஓல்ட் மென்னு சொல்லி ஒரு படம். உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு அது விளங்கவே இல்லை, புரியவே இல்லை. எனக்கு பிடிச்ச படம் அது. ஆனால் அது ஒரு இப்போ பார்த்தா எப்படி அப்போ பார்த்து நீங்கள் சொல்கிற மேற்கு தொடர்ச்சி மலை என்ற ஒரு படம் சொன்னீங்க, நல்லா ப்ரைஸ் பண்ணீங்க. எனக்கு மற்ற இன்னொன்று இந்த பெபிள்ஸ் என்ற ஒரு படம் கொண்டு வந்து பெபிள்ஸ் நான் பார்க்கல. ஆனால் கூழாங்கல் எனக்கு என்ன படம் முடியாது விலங்குகள். இதே சினாரியே எனக்கு அருவிக்கு வந்துச்சு. அருவியே பெருசாக பாடுபடலை. ஆனால் அருவியும் அதே ஒரு மொக்கமாய் தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ எனக்கு சில படங்கள் விளங்குறல்ல. அதால் அந்த அளவுலேயே அடுத்து அந்த அளவு மூளையை போட்டு நாம் பாவிச்சு ஆண்டு சொல்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை. நாம் ஒரு சும்மா சாதாரண நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கூழாங்கல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் படம் எடுத்த மாதிரி இருக்காது. நீங்கள் பார்த்தாது இல்லை கூழாங்கல் பார்க்கலாம். கல்லை தூக்கிட்டு போகிறது. அது வந்து சும்மா ஒரு ஆள் ஏதோ நடக்குது பின்னால் கேமரா வச்ச மாதிரி தான் போகும் அந்த படம். அவர் புது படம் கொண்டு வருதாங்க. அந்த படம் கொண்டு சூர்யா வச்சு கோட்டுக்காளி அது அவார்டெல்லாம் அடிச்சிருக்கீங்க அந்த படம். அண்ணா பெண். ஆனால் அது இதுதான் ட்ராமடி என்ன ட்ராமா காமெடி. அது காமெடி. அது காமெடி. மூட நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு இது ஒன்று நடக்குது. இந்த படம் சும்மா அது பாட்டுக்கு நடக்குது. இவங்க கேமரா வச்சு எடுத்த மாதிரி அப்படிதான் படம் போகும். அப்போ எனக்கு அதை பார்க்கக்குள்ள எப்படி இருந்துச்சுன்னா இவன் இந்த ஆக்டர்ஸ் வந்து எப்படி நடித்தாங்க இல்லை அந்த அதில் ஆட்கள் பிடிச்சி தலையை பிடிச்சி அந்த இந்த திருச்சண்டையெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வரும். அதெல்லாம் இப்படி நடித்தாங்க, இப்படி சொட்டை எடுத்திப்பாங்க. அது இந்த யோசனை ஒன்று போயிடுச்சு. அதை பார்க்கல படம் மரண ஸ்லோவாக போகும். அதே பிரச்சனை. இப்போ இவருக்கு அது இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இவருக்கு பிடிக்காம இருந்தது காரணம் அதை தயாரிக்க பண்ணிக்கிறான். அது வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அவரோட வாழ்க்கையில் ஒரு நாள் அதானே அந்த கதை ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ணி. எனக்கே அது பிடிச்சேன்னா அதில் சவுண்டு வந்து செம்ம ஹெட்செட் அடிச்சுட்டு பார்த்தா அந்த மலையில் நடந்து போகல. ஏன்னா எனக்கு நான் அந்த ஹைக்கிங் இப்போ நீங்கள் போயிட்டு தான் நிற்கிறீங்க. ஹைக்கிங் மலை உச்சியில் இருக்க ஒரு காற்றொன்று அடிக்கும் எப்படி இருக்கும் அந்த காற்று இது செய்யணும் அந்த ஃபீலிங்கை எனக்கு கொண்டு வந்துட்டது. இப்போ நான் அந்த காலேஜில் படிக்கக்குள்ளே போனேன். அது நாங்கள் போன அந்த அந்த மலைமே எல்லோரும் கந்தானே நம்ம மலை தானே அது அந்த இப்படியே இருக்கும்.
அந்த மலைடாப்பா இது அதான் இது ஒரு நுவரெலியாவில் ஒரு மலை தான். சரியான இடம் மறந்து வைத்து எனக்கு அந்த டைமில் ஜியோலஜிக்கல் அறிவு சரியான குறைய இப்படி சின்ன ஒரு அப்படி வந்து சேர்றது ரைட். அதான் சரியா எனக்கு இடம் சரியான இது கூறுதான். உச்சியில் நம்ம சும்மா இப்படி குந்திட்டு இருக்கிறோம், அங்கே இருந்தாலும் சரிக்கிறோம், இங்கே இருந்தாலும் அப்படி ஒரு லைனுக்கு இருக்கும். அது இடம் என்னன்னு சரியா எனக்கு அந்த அளவு அவ்வளோ பெரிய ஒரு அறிவு ஒன்றிக்கல போன காலத்தில். ஆனால் எனக்கு அந்த மலையில் நாம் இருக்கக்குள்ள அந்த காற்றுற சத்தம் காதில் வந்து அடிக்கிறது வாங்குறது எனக்கு அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு நான் அப்படியே அந்த சவுண்டை எடுத்துருந்தான். அப்போ அதால் அது மாதிரி எனக்கு எவரெஸ்ட் பிடிக்கும். ஏன்னா எவரெஸ்ட்லேயே எனக்கு அந்த ஃபீலிங் வந்து அந்த காற்று அடிக்கிறது. எவரெஸ்ட்ன்ற ஒரு படம் வந்து இங்கிலீஷ் படம் ஒன்று ஜெக்ஜில நான் சாகுற அதில் போய் யாராவது சாகுற படம் ஒன்று பார்த்துப்பீங்க. அது நான் தியேட்டரில் பார்த்தேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல சவுண்ட் டிசைன் இருக்கிற தியேட்டரில் பார்த்தேன். அப்போ அந்த மாதிரி தான். அடுத்தது நாம் ஒரு ஆளை குத்தம் சொல்ல இமேல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் வித்தியாசப்பட்டு தான் போகும். கட்டுசா கண்ட அந்த தலைவர் வந்து எக்ஸ்பர்ட் வந்துட்டாரு. என்னது மவுஸ் கொரியன் சீரிஸ் நல்லா ஆகிக்கா. மவுஸ் நல்லா ஆகிக்கா. மவுஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன். நான் நம்ம யார் இர்ஷாத் யாராவது சொல்லி அதை எடுத்து வச்சுக்காரு. டாக் வித் ரைட்டர் ஹூ இஸ் ஆன் his way to direct his debut movie. As he said, writers in Tamil don't know how to write for cinema. கதை எழுதுறதுக்கு தமிழ் சினிமாவில் திரைக்கதை எழுதுறதுக்கு வேத வாக்கா ஒரு 2 புக் தான் இருக்கு. வெள்ளைக்காரனை அது தான் படிக்கிற நம்ம ஆக்களையும் படிக்க சொல்லுவாங்க. அது தான் இப்போ எப்படி என்ன ஒரு செட்டப் இருக்கணும். முதல்ல இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் செட்டப், அப்புறம் கன்க்ளூஷன், ரிவல்யூஷனாக என்னமோ இடையில அந்த இது வரணும். 3 பார்ட் தான் பிரச்சனையே தீர்க்கிறது. 3 பார்ட் தான். அப்போ அந்த புக்கை படித்து வந்த ஆக்கள் வந்தாங்கன்னா நல்ல கதைகள் வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதை ஸ்ட்ரக்சருக்கு எழுதினா தான் நமக்கும் பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு அந்த கதை ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு இது ஒன்று நடந்தால் அதை இது செய்கிறது. ரைட்டர்ஸ் டிரெக்டர் ரைட்டர்ஸ் தானே அது ஒரு பிரச்சனை உண்டு. ஏன்னா இப்போ புதாக்கள் இப்போ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி. இப்போ அதால் கதை இலாகான்னு ஒரு இவர் நம்மளோட வைரமுத்திரமான் யார் மதன் கார்கி அவர் பிறகு அந்த தியேட்டர் மேனேஜர் ஒரு அழியார் அப்படி கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒன்று தொடங்கியிருக்காங்க. நேரத்தோடு இருந்தியா நேரத்தோட ஜெமினி இருக்கக்கூடியோ என்னமோ வந்துட்டு அப்படி ஒரு கதை இலாகான்னு ஒன்று இருந்தியா அவங்க வந்துட்டு அதில் இருந்து எடுக்கிறா. பாரதி ராஜா எப்பயுமே ஒரு சொந்த கதை எடுத்து இல்லையோ என்னமோ அப்படி ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. பாரதி ராஜா பாலு மகேந்திரா அப்படி என்ன நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு வந்துட்டு அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரெண்டில் வெற்றிமாறன் அவர் சொந்த கதையை எடுக்கிறது இல்லையா நாவலில் இருந்து இதாக மாத்திர. ஆனால் நாவல் வாசிக்கிற ஆக்கள் வந்துட்டு அதை இது செய்கிறான் அவரே சொல்லுவார். அது பொதுவாகவே இருக்கிற ஒன்று தான். புக்க மாதிரி படம் இருக்காதுங்கிற ஒரு இது உண்டு. அதே நீ ஒன்றும் செய்யலை. நான் முடிப்போமே போயிட்டா. ஓகே ஓகே ஃபர்காட்டன் கிடைச்சா பாருங்கள். சரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அது கிட்டத்தட்ட மகாராஜா மாதிரியான ஒரு ப்ரிமிஸ் தான். அதாவது கோர் கதை அடிப்படையான கதை வந்து மகாராஜா மாதிரியான கதை தான். சரியான டிஸ்டர்ப் பண்ணுறேன் இந்த ரெட்டை பார்த்துட்டு ரெட்டை டிஸ்டர்ப் தான். இது மகாராஜா வந்துட்டு அந்த பர்டிகுலர் சீன் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. இதில் வந்துட்டு அப்படி அந்த ஃபர்காட்டனில் வந்து அந்த ரேப் சம்மந்தமான கதை இல்லை. சொன்னதுக்கான வீடியோ டிமோனடைஸ் காசு வரல பட்டு சொல்கிறதா அந்த இது இல்லை. ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ்க்கு அதுதான். அதில் அந்த ட்விஸ்ட் செம்ம ட்விஸ்ட். எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரீமிஸ். அது நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி, நல்ல படம் கிடைச்சா பாருங்கள். இன்னொரு படம் ஒன்று இது ஒன்று பார்த்து அது மட்டும் நான் பார்த்து என்னைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இதுவரை இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். நம்ம இந்த மாத கடைசியில் வளமை போல் நம்மளோட டெக் அண்ட் பியாண்ட் வித்தவுட் கெஸ்ட் எபிசோடு இல்லாடி அதில் எங்கே நீ கெஸ்ட் வந்தாலும் நம்ம சாத்தியம் இருக்கு. டெக் சம்மந்தமாக பேசக்குள்ள அப்படி வர சான்ஸ் குறைவோ இருந்தாலும் நாம் இனி வார இதில் ஒரு கெஸ்ட்டை இணைச்சிக்குவோம். இக்ராமும் திருப்பி வந்தாலும் வரலாம்.
அலிஷாச்சாரி ஐயாரு நம்மளோட ரிஷ்ணானா ஐயாரு ரிஷ்ணானா ஃபுல்லாக வைல்ட் லைஃப் பற்றி அதில் பற்றி நிறைய விஷயங்களை ஆளை கூட்டிகிட்டு வரணும் இல்லாட்டி ஒரு இதில் தான் ஆளை நினைக்கணும் அவர் ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல் ஒன்று கொடுத்து ஃபுல்லாக போன முறை ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷலும் இருந்துதான் இப்போ அவரை எடுத்து மாஞ்சி எல்லாம் அடுத்து ஒரு செட்டப் பண்ணி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ரைட் தேங்க்யூ வெரி மச் கைஸ் தேங்க்யூ வெரி மச். குட் நைட். இன்னும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.